திகுணார்ணவம் நேத்திரத் பிரவணம் வந்தே சம்ய ஜாமாதரம் முனிம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்தியமாம் அஸ்மதாச்சார்ய கரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோ நித்யபச்சுதபதாம் விஜயுக்மருக்ம யாமோதகஸ்ததித்ராணி திருணாய மேனே அஸ்மத் குலோர்பகவதோஸ்ய ததைக சிந்தோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே மாதா பிதா பிதா குரு விபூதி தேவ நியமேன மகன்மயானாம் ஆத்யச்சனக்குலபதேர்வகுதாபிதாம ஸ்ரீமத்ததாங்கிரிகுலம் பிரணமாமி மூர்த்னா பூதம் சரஸ்ரமஹ்வய பட்டநாத ஸ்ரீபக்திசார குலசேகர யோகி வாஹான் பக்தாங்கிரி ரேணு பரகால யதீந்திர மிஸ்ரான் ஸ்ரீமத் பராங்குச முனின் பிரணதோஸ்மி நித்யம். அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதி லீலே வினத விவித பூத. திருப்பி சொல்றீங்களா? சொல்றோம். நீங்க ஒரு தடவை சொல்லி நாங்க சொல்றோம். அகில புவன ஜன்ம அகில புவன ஜன்ம ஜன்ம அகில புவன ஜன்ம தேம பங்காதி லீலே விதன தேம பங்காதி லீலே வினத விவித பூத வினத விவித பூத வினத விவித பூத ராதரக்ஷைக தீக்ஷே தீக்ஷே ராதரக்ஷைக தீக்ஷே ஸ்ருதி சிரஸ் விதீப்தே ஸ்ருதி சிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் சேமுஷி பக்தி ரூபா பாராச்சர்ய வசசுதாம் உபனிஷத் துக்தாப்தி மத்யோத்ருதாம் சம்சாராக்னி விதீபன யபகத பிராணாத்ம சஞ்சீவனீம் பூர்வாச்சாரிய சுரக்ஷிதாம் பகுமதி வியாகாத தூரஸ்திதாம் ஆனீதாம்ஸ்து நிஜாக்ஷரைஹ சுமனசோ பௌமாஹ பிபந்த்வந்த்வஹம் தஸ்மை ராமானுஜார்யாய நம பரமயோகினே யஸ்ருதி ஸ்மிருதி சூத்ராணாம் அந்தர்ஜ்வரம் அசீசமது இது மட்டும் படிச்சதுல ஏதாவது சந்தேகம் உண்டா உங்களுக்கு? அதை முதல்ல கேட்கணும். When you get to the business objectives on enhancing the user experience platform. சாமி உமக்கு வாய்ஸ் எனக்கு கொஞ்சம் ஃபீபிளா வருது. ஹலோ சுவாமி, ஹலோ.
அது கேட்கல சுவாமி. அவர் என்ன சொல்றாங்கன்னு கேட்கலையே. அவர் மியூட்ல இருக்காரா? இல்ல, அவர் நம்மள்ட்ட பேசல. ஆமா, ஆ, நம்மகிட்ட பேசல அவரு. சரி ஓகே, சரி வெற்றி ஓகே வேற ஏதாவது நீங்க சந்தேகம் இருந்தா நீங்க கேளுங்க, ஆரம்பிக்கலாம். இல்ல சுவாமி, கண்டினியூ பண்ணுங்க ப்ளீஸ். சரி, வேற யாருக்காவது ஏதாவது சந்தேகங்கள்? ரைட், இது மட்டும் என்ன பார்த்தோம் அப்படிங்கிறது ஒரு பார்ப்போம். ஒருத்தனுக்கு உபநயனம் பண்ணி குருகுலத்துக்கு அனுப்புறான். அவன் 12 வருஷம் அங்கே படிக்கிறான். 6 மாசம் வேதத்துல ராசி முன்னால சொல்லி, அதாவது அக்ஷர ராசிகளை, அதாவது சொற்களை முதல்ல சொல்லி பின்பு சொல்லி வேதத்தை பூரா மனப்பாடம் பண்றாங்க அப்படின்ட்டா. மீதி 6 மாசத்துல குருவோட இருந்து அவர் செய்யற சடங்குகள் எல்லாத்தையும் பார்த்துக்கிண்டு மற்றது எல்லாத்தையும் வேதத்துக்கு துணையா இருக்கக்கூடிய அங்கங்கள் சொல்லக்கூடிய அதெல்லாம் சீக்ஷா வியாக்கரணம் வகைராக்களை கத்துக்கிறான். ஆக 12 வருஷம் முடிஞ்ச உடனே மூலமான வேதம் அவன் மனசுல ஏறி இருக்கு. அப்படியே அதுக்கு அங்கங்கள் பின்னால ஏறி இருக்கு. அப்போ முடிஞ்ச உடனே குரு என்ன பண்றார், அவனுக்கு ஆசீர்வாதம் பண்றார். அப்போ அவனுக்கு படிப்பு முடிஞ்சு போச்சு, நீ போய் நல்ல இடத்துல நல்ல கன்னிகையை கல்யாணம் பண்ணிட்டு இதான, அதாவது நிம்மதியான வாழ்க்கை மாற்றம்னால ஒரு எப்பவுமே நிலையான ஒரு ஆனந்தத்தை தேடு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுடுறான். அவன் வரான். கிரகஸ்தனா இருக்கிறதுனால தேவைகள் இருக்கு. தேவைகளுக்கு அப்ப வேற வழி கிடையாது. யாக யஜ்ஞங்கள் வகைராக்கள் சடங்குகளை பண்றான். அதனால அவனுக்கு வந்து செல்வம் கிடைக்கிறது. அதை வச்சுன்னு ஃபேமிலி மேனேஜ் பண்ணிக்கிறான். ஆனா எது பண்ணினாலும் சரி அவனுக்கு அது திருப்தி இல்லை, அது முடியலை. அதுக்கப்புறம் இந்த மாதிரி தொந்தரவே இல்லாம நிம்மதியா எப்பவுமே அதாவது எல்லையற்ற ஆனந்தம். ஆனந்தம்ங்கிறது டிராங்குலிட்டி, நல்லா கவனிக்கணும். மகிழ்ச்சி இல்லை. மகிழ்ச்சி ஆகுதுனாக்க மகிழ்ச்சி முடியும், ஆனால் டிராங்குலிட்டி முடியாது. அந்த மாதிரி ஒரு டிராங்குலிட்டியை நாடி போகணுங்கிறான். அதுக்கு என்ன பண்றது அப்படின்னாக்க, அவர் படிச்ச வேதத்தில் கடைசி பகுதி அப்பதான் வருது, அதான் உபனிஷத்ஸ். அதுக்கு தான் பிரம்மசூத்திரம், அதுல இருந்து செலக்ட் பண்ணி எடுத்தான் பிரம்மசூத்திரம். பிரம்மசூத்திரத்துல வழி இருக்கு. அதை பிராக்டிஸ் பண்ண போறான். அப்போ ஆக மொத்தம் பிரம்மசூத்திரத்துக்கும் அவன் நுழையலாம். இப்போ அது நம்ம ப்ராக்டிக்கல் டேஸுக்கு எடுத்துக்கலாமே. என்ன பண்ணுறோம், எல்லா குழந்தையும் ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம். அவள் கிட்டத்தட்ட 20-25 வயசு மட்டும் படிக்கிறான். படிச்சுட்டு ஏதோ வேலைக்கு சம்பாத்தியத்துக்கு போகிறான். சம்பாத்தியத்துக்கு பற்றி என்ன ஆரம்பிக்கிறது, ஏதோ ஒரு லோயல் லெவலில் இருக்கும். அப்புறம் ஹையர் லெவலுக்கு போகணும்னு சொல்கிறது. அப்புறம் மேலே இன்சார்ஜ் ஆகணும்னு சொல்கிறது. அங்கே ஏன் பண்ணணும்னு சொல்கிறது. ஃபாரின் போகணும்னு சொல்கிறது. இப்படியெல்லாம் வந்து சரி இதெல்லாம் அச்சீவ் பண்ணுமே. அச்சீவ் பண்ணதுனால நமக்கு பர்மனெண்ட்டாக நிம்மதி ஏற்பட்டுதா? எப்போ பார்த்தாலும் அதுக்கு மேலே போகணும், அதுக்கு மேலே போகணும்னு எந்த இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த வேர்ல்டில் ஒரு காம்படிட்டிவ் ஸ்பிரிட் இருக்கு. அந்த காம்படிட்டிவ் ஸ்பிரிட்ல நம்மளும் அடிமையாகி அதே பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் எந்த ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னாக்க ஒரு பெரிய ஏமாற்றம் வந்து என்ன, ஐயோ இதனால என்ன பிரயோஜனம் நமக்கு, நம்ம என்ன பண்ணணும், எப்போ இதெல்லாம் நிம்மதியாக இருக்க போகிறோம் அப்படின்னு தோணும். ரிட்டையர் ஆகிறதுக்கு மெஜாரிட்டி ஆஃப் பீப்புளுக்கு ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னால பார்த்தீங்கன்னா எப்படா இந்த சல்லையெல்லாம் போய் நம்ம நிம்மதியாக இருக்க போகிறோம் அப்படின்னு தோணும். அந்த மாதிரி இருக்குச்சு. நான் எந்த விதமான இடைஞ்சலும் இல்லாமல் நிம்மதியாக இருக்கணும் ஃபாரெவர் 2 டே அப்படின்றதுனா அது என்ன அப்படிங்கிறது தான் இதுக்குள்ள வேதாந்தத்துக்குள்ள நுழையணும். இப்போ அதான் ஆரம்பிச்சிருக்கோம். முதல் சூத்திரமான அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசா, அத பிறகு அதனால் பிரம்மத்தை ஜிக்ஞாசா ஆய்வு. அதை சொல்றதுக்கு பின்னால் சொன்ன எதுக்கு பின்னால் அப்படின்னாக்க, முன்னால் இருக்கக்கூடிய கர்மகாண்ட பகுதிகள் வந்து எத்திக்ஸும் அதுக்கப்புறம் ரிச்சுவல்ஸும், இந்த 2 கர்மகாண்ட பகுதிகளை ஆராய்ந்து விட்டு அதனால பலன் இல்லைன்னு தெரிஞ்சுட்டு அதை விகாச அதனால் பிரம்மத்தை ஜிக்ஞாசா பிரம்மத்தை அறிய முயற்சிக்கிறோம். இப்போ அதைங்கிறதுக்கு இதனால பார்த்தோம் நம்ம லகு பூர்வபக்ஷம். இதுல மெயினா என்னன்னாக்க, எம்பெருமானாருக்கு முன்னால் இருந்த வேதாந்தி யாருன்னாக்க சங்கர பகவத்பாதால் தான். ஆக அவர் சொல்லியிருந்த அர்த்தத்துக்கு இவர் சில சொல்லப்போன மாடிஃபிகேஷன் சொல்றார். சங்கரனுடைய கருத்துப்படி பிரம்மம் ஒன்றுதான் உண்மை. அதாவது நிர்விசேஷ சின்மாத்திரம் பிரம்மஹா. நிர்விசேஷம்னாக்க எந்த விதமான பண்புகளும் இல்லாத, வித்தவுட் எனி அட்ஜெக்டிவ்ஸ், பியூர் ஸ்டேட். ஏன்னா ஒரு பொருள் இருக்கு, அதுக்கு ஒரு பண்பு இருக்குன்னாக்க பொருள் வேற பண்பு வேறன்னு ஆயிடுறது இல்லையா? அதனால அது எதுவுமே கிடையாது. அதனால அப்படிப்பட்ட ஒரு பிரம்மம் தான், ஞானம் மட்டுமான பிரம்மம் ஒன்றுதான் உண்மை. மற்றதெல்லாம் பொய். மற்றதெல்லாம் பொய்ன்னு சொன்னாக்க நான் அந்த பிரத்யட்சமா பார்க்குறேன். நமக்கு ஒரு பொருளை பற்றின மெய்யறிவு ஏற்படுத்தி என்ன பண்றோம்னாக்க,
முதல்ல நமக்கு கிடைக்கிறது என்னன்னாக்க பிரத்யக்ஷம். நம்ம ஐம்புலன்களால ஏதோ ஒன்று அறிகிறோம். அதுக்கப்புறம் அந்த அறிந்த அறிவை வச்சுக்கிட்டு டெவலப் பண்ணி அதோட மற்ற எல்லாத்தையும் இண்டக்ஷன் டிடக்ஷன்லேருந்து நம்ம மற்றது கற்றுக்கிறோம். அப்போ அதுக்கு அடுத்தது அது பிரத்யக்ஷம், அப்புறம் அனுமானம். அனுமானம் தான் தெரியுது. அதுக்கு அடுத்தது என்னாக்க இதை பற்றி தெரியாது நமக்கு. ஆனால் முன்ன பின்ன தெரியாத ஒரு இதை பற்றி கற்றுக்கணும்னாக்க என்ன பண்ணணும்னாக்க அதை பற்றி தெரிஞ்ச யாராவது இருக்காளா, ஏதாவது சொல்லியிருக்காளா, அதை பார்ப்போம் அப்படின்ட்டு அதில் கேட்டுக்கணும். அதுக்குதான் உதாரணம் சொன்னேன். எங்கேயோ ஒரு கண்காணாத இடத்துக்கு உங்களை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காங்க, நீங்கள் போய் தான் ஆகணும் நிலைமை இருந்ததுனாக்க அந்த இடத்த எங்கேன்னு முதல்ல அட்லஸ் எடுத்து எடுக்கிறீங்க. அப்புறம் அதுக்கு யாராவது போயிட்டு வந்திருக்காளா பார்ப்பீங்க. அவகிட்ட அது எப்படி இருந்திருக்கு என்ன தெரிஞ்சுக்கிட்டு அவள் சொல்றது உண்மையாக இருக்கலாம், பொய்யாக இருக்கலாம். இருந்தாலும் அது அவள் தான் அவங்ககிட்ட தான் ஓரளவுக்கு ஃபர்ஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன். இதுக்கு பேர் சாப்தம், வேறு ஆப்த வாக்கியம் இல்லை சாப்தம்னு பேர். ஆப்தர்னா நமக்கு ரொம்ப வேண்டியவர்கள், அவளுக்கு அவளுடைய வாக்கியம் அவள் சொன்னது. அதே சாப்தம், சாப்தம்னா வேதத்தை மேலாம் இருப்போம். இப்போ நம்ம குழந்தைய எடுத்துக்கோம். ஒரு குழந்தை கை குழந்தைய இருக்கு, அதுக்கு எதுவுமே தெரியாது, கண் முழிக்கிறது. ஆனால் அது உண்மையில பார்வையினால் தெரியுதா தெரிஞ்சுக்கல. ஆனால் அதனுடைய தாய் அதை எடுத்து அணைச்சு அதுக்கு பால் கொடுக்கறச்சே பார்த்தீங்கன்னாக்க இந்த ஹார்ட் பீட்லேருந்து இது நமக்கு வேண்டியவா அப்படின்னு அது உணர்ந்துக்குது. அதான் கொஞ்ச நாள் கழிச்சு தாயோட முகம் தெரிகிறது. தாயோட முகம் தெரிகிறது, மற்றவரோட முகத்தையும் தெரிகிறது, பழகிக்கிறது கொஞ்சம் கொஞ்சம். அதனால சில குழந்தைக்கு வேத்து முகம் இருக்கு, 10 பேரோட தாய் நெருங்கினாலும் மற்றவரோட போகாது. இந்த மாதிரி அதுவே இன்ட்யூட்டிவாக இது தெரியுது. அப்புறம் அதுக்கு மேலே என்ன இருக்குன்னாக்க ஒன்று தான் அறிய ஆரம்பிக்கிறது. நடந்து தவிழ்ந்து போச்சு வேத்து அப்படி பொருள் எடுக்கணும் அப்படிங்கிற பொருள் இது அது உந்தி தான் நகர்ந்து போகணும் எப்படி தோன்றதுக்கு கையை காலை வசதிகள் முன்னால குழம்பு வருது. அப்புறம் அங்கே ஒன்றொன்னா தெரிஞ்சுக்கிறது. ஒரு சின்ன எக்ஸாம்பிள், என்கிட்ட ஒரு குழந்தை வளர்ந்துட்டு இருந்தது. அது நைட்டு படம் தூங்கிட்டு இருந்தது, தூங்கியாச்சு ரைட்டு. நாங்கள் வெளியில் இருந்தோம், அந்த இருட்டாரி அது குழந்தை படுத்து இருட்டாக இருந்தது. அப்போது காலம்பராய் சூரிய வெளிச்சம் ஒரு சின்ன ஹோல் வழியாக ஜன்னல் ஹோல் வழியாக விழுந்திருந்தது. அது கீழே பார்க்கறதுக்கு ஒரு ரூபாய் நாணயம் மாதிரி விழுந்திருந்தது. இந்த முழிச்ச குழந்தை என்ன பண்ணிட்டுனாக்க அது ஏதோ போனால் அது எடுக்க ஆரம்பிச்சு, அது வரல. 2 நாள் ட்ரை பண்ணி வரல, ஓன எட ஆரம்பிச்சது. எதுக்கு ஆழறது திரும்பி பார்த்தாக்க அதை எடுக்க ட்ரை பண்ணுறது. அப்புறம் அதுக்கு என்ன பண்ண வேண்டியது, அதை சமாதானப்படுத்துறதுக்கு அதில் கையை பிடிச்சி அந்த ஒளி வருது பாருங்க, அந்த வழியிலேயே கொண்டு போகிறது. மேலே கொண்டு மூடிக்கோ, வந்துட்டா விடு போய் கணபதி பத்தியா அப்படின்னு அதுக்கு ஒரு விளையாட்டாக போச்சு. அது கிட்ட இருக்கு, மூடினா இருக்கிற மாதிரி இருக்கு, விட்டா இல்லாமல் போயிட்டுருப்பார் அப்படின்னு ஆரம்பிச்சு. அப்புறம் தான் அது தெரிஞ்சுட்டது, இதை எடுக்க முடியாது, இதை ஃபீல் பண்ணதான் கண்ணால் பார்க்கத்தான் முடியும். இப்படின்னு தான் நம்ம ஒன்று தெரிஞ்சுக்கிறது. அப்படி தெரிஞ்சுக்கிச்சே தான் இது அம்மா, இது அப்பா, இது தாத்தா, இது பாட்டி அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது. ஆக இது ஏன் தாத்தா, இது எப்படி பாட்டி இப்படின்னு கேட்கறது இல்லை. இது ஆப்த வாக்கியம், இது ஃபிக்ஸட். நம்ம எல்லாருக்குமே முதல்ல இந்த ஆப்த வாக்கியத்தை தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்புறம் ஆஸ் வி க்ரோ அப் மற்றபோட பழகச்சே சில தெரிஞ்சுக்கிறோம். சிலதெல்லாம் அதனோட ஒரு வாக்கியத்தை ஒரு வார்த்தையை சொல்கிறா வச்சுக்கணும், அதனோட தொடர்புடைய செயலை வச்சுக்கிட்டு இது என்னதுன்னு எடுத்துக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு குழந்தைகிட்ட முன்னால் இந்த பார், இது ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள். அது குழந்தைக்கு இன்ட்யூட்டிவாக அந்த அனுமானம் இருக்குன்னு சொல்ல வரேன். அந்த குழந்தைக்கு காலம்புற பால் சாப்பிட்டு கொடுத்தோம், அதை எடுத்து சாப்பிடு, டம்ளரில் வச்சு கொடுத்து பார், தொடாத சுடும், மேலே வந்து புகை வருது பற்றியா சுடும். அப்போ 6 நம்பர் சாப்பிடு. சரி, சாப்பிட்டது. அப்போ வருஷத்துக்கு சாமான் வாங்கி போடுற வழக்கம். அதனால் ஒரு மூட்டை உளுந்து வாங்கியிருந்தோம். உளுந்து வாங்கி அதை என்னுடைய இதில் அவங்க சாக்கில் இருந்து தில்ல கொட்டினோம். கொட்டுறச்சு அதில் தூசி கிளம்பிட்டு இதை பார்த்துட்டு இந்த குழந்தைய தொட்டா சுடுமான்னு கேட்டுங்க. அதாவது இங்கே பாலில் புகை வந்ததுனாக்க, அதாவது ஆவி வந்ததுனாக்க அது சுடும். அதே மாதிரி இந்த மாதிரி ஆவி வருதுங்க, அது சுடுமா? ஸோ இதுதான் அனுமானம். நான் இயற்கையாகவே ஒரு அகைல் மைண்டுக்கு இதெல்லாம் இயற்கையாகவே இருக்கு. அப்புறம் நம்ம சொல்கிறத வச்சுக்கிட்டு அதை எது கார்லேட் பண்ணுறது. நம்ம சோகால் இன்டெலிஜென்ஸுங்கிறத இந்த மாதிரி இன்ட்யூட்டிவாக தெரிஞ்சுக்கிறதையும் மற்றலேருந்து கற்றுக்கிறதையும் எல்லாத்தையும் சேர்த்து பிளெண்ட் பண்ணி தேவையான சமயத்தை உபயோகப்படுத்துறது தான். இதைத்தான் இப்போ நம்ம ரிஷிகள்லாம் அதான் பண்ணியிருக்கா. அவர் என்ன யோஜனை பண்ணி சரி நமக்கு இது உலகத்தில் எப்படிலாம் தெரியுது, உலகத்தை தாண்டி என்ன இருக்குது அப்படின்னு யோஜனை பண்ணதான் அவளுக்கு இந்த வேத வாக்கியங்கள்லாம் தெரிஞ்சிருக்கு. அதுக்காக தான் இவளுக்கு எல்லாருக்குமே, இந்த ரிஷிகள் எல்லாருக்குமே சிஎஸ்ன்னு பேர். வேத மந்திரங்களை கண்ணால் பார்த்தா, அதாவது வேத மந்திரங்கள்
எப்பவும் காத்துல இருந்துட்டே இருக்கு. அது எல்லாராலையும் பார்க்க முடியாது, சில பேரால தான் பார்க்க முடியாது. அந்த மாதிரி இருக்கிறதா சிஎஸ் அவர் சொல்லி கொடுத்துருக்காரு. அதுல சில மாறுபாடான அபிப்பிராயங்களும் இருக்கு. அது எல்லாத்தையும் எடுத்து ஒன்னொன்னா திரட்டி பார்த்து இவர் இப்படி சொல்றார், இவர் இப்படி சொல்றார், இவர் இப்படி சொல்றார், இவ சொல்றது எல்லாம் உண்மை. ஆனா ஒண்ணுக்கு ஒண்ணு வித்தியாசமா இருக்கும் போல் இருக்க அப்படின்னாக்க அது எல்லாத்தையும் ஒன்றுபடுத்தி கரெக்டா இதுதான் உண்மை அப்படின்னு சொல்றார். அதாவது யாருடைய கருத்துக்கு மாறுபடாத அளவில் சொல்றேன். அந்த மாதிரி சொல்ல வந்ததுதான் இந்த பிரம்மசூத்திரமே. இந்த பிரம்மசூத்திரம் முதல்ல பார்த்தோம் இல்லையா, இப்ப ஆக மொத்தம் எம்பெருமானாருக்கு முன்னால வேதாந்தியா இருந்தவர் யாருன்னா சங்கரர். அவர் பிரம்ம அப்படிங்கிறதுக்கு பிரம்மத்தை தவிர்த்து வேற எதுவும் உண்மை இல்லை, எல்லாம் பொய் அப்படின்னா. ஆனா பிரத்யட்சமா தெரியக்கூடிய உலகமும் இந்த உலகத்துல நம்ம இண்டிவிஜுவலா படக்கூடிய அனுபவங்களும் ஒரே விஷயம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி அனுபவத்தை தருதா? முன்னாலே வேடிக்கை சொல்றது, ஒரு காலத்துல ரயில்வேல ஃபேன் எல்லாம் கிடையாது, கோச்சஸ்ல காடுவேரிங் பக்கத்துல லேடிஸ் ஃபேன் இருக்கும். அது அந்த விட்டு போட்டு லாங் 60-70 வருஷத்துக்கு முன்னாடி 2 லேடிக்குள்ள பெரிய சண்டை. அது ட்ரெயினை போற கேட்க முடியாது. இந்த காலை இறங்கி என்னையா பிரச்சனை அப்படின்னு கேட்டாரு. ஒரு லேடி சொல்றா, இந்த கதவை சாத்து சொல்லுங்க, இந்த குளிர் காத்து அடிச்சு நான் வேற சுத்தி கூட இருக்கு. இந்த அம்மா மாட்டேங்கிறாங்க. அவங்கள கேட்டாங்க, ஐயோ இது மூடியாச்சுனாக்க ஒரே வேர்த்து கொட்டுறது, நான் செத்து விடுவேன் இருக்கு அப்படின்னு. காடு சொன்னார், முதல்ல அதை போடும், அந்த அம்மா வேர்த்து செத்து போகட்டும், அப்புறம் இந்த மாதிரி வரைச்சி செத்து போகட்டும், அப்புறம் வண்டி போகலாம் அப்படின்னு. அந்த அளவுக்கு நம்ம வீட்டுல டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கு. அது எல்லாத்தையும் ஒருங்குபடுத்தி வச்சவர் ராமானுஜர். இப்போ சங்கரர் என்ன பண்ணாருனாக்க ஏகமேவா அத்விதீயம் பார்த்தோம் இல்லையா. தன்னுடைய பிள்ளை ஸ்வேதகேதுவுக்கு உத்தாலக ஆருணி அவன் தெரிஞ்சுக்காம இருக்கிறத காமிச்சு, இந்த பார் அப்படின்னு காமிச்சு, மண் கட்டி மண் பிண்டம் அதுலேருந்து வந்த சட்டி பானை குடம் சராவு காமிச்சு, இதையெல்லாம் மண்ணிலேருந்து வந்தது. இந்த மண்ணிலேருந்து வந்தாலும் பேர் மண் இல்லை, அதுக்கு பேர் வேற பேர் இருக்கு. ஏன்னா உலக வழக்கில் நம்ம இங்க இருக்கிறச்ச ஒரு கொய்யோருடைய கடையில் இருக்க வச்சுக்குவோம். இந்த குடத்தை எடுனாக்க அவன் எடுக்கிறது ஒண்ணும், அவன் நிச்சயமா மடக்க எடுக்க மாட்டான். இதுவும் மண்ணுதான் அதுவும் மண்ணுதானே ஒழிய, ஆனாலும் வெவ்வேறு. அதான் நாம ரூப வியாகரவாணி ரெண்டு வித்தியாசமா இருக்கு. பிரம்மம் முன்னால பிரம்மம் ஒண்ணுதான் இருந்தது. இது தைத்திரிய வேதாந்த வாக்கியம். அது ஏகாக்கி ரமேச. இந்த பிரம்மம் தனியா இருந்த ஒண்ணும் அதுக்கு சந்தோஷமா இல்லை. அது என்ன பண்ணித்து அப்படின்னாக்க பகூஸ்யாம் பிரஜா ஏய, நான் பல பிரஜைகளாக ஆவேன் அப்படின்னு சங்கல்பம் பண்ணினதுனால அது இந்த மாதிரி வேற பிரிஞ்சுது. அது முதல்ல ஆகாசத்தை சிருஷ்டிச்சது. ஆகாசத்துலேருந்து வாயு வந்தது, வாயுவிலேருந்து அக்னி வந்தது, அக்னிலேருந்து நீர் வந்தது, நீர்லேருந்து பிரதி வந்தது. ஒன்று சில குணங்கள் இருக்கு. அதெல்லாம் தாண்டிட்டு கடைசியில இந்த உலகமானது இப்படி உண்டாச்சு. இந்த 5 பாருங்க, ஆகாசம், வாயு, அக்னி, நீர், நிலம். இந்த 5 பஞ்சபூதங்கள் சொல்றோம், பேசிக் எலிமெண்ட்ஸ். இது எல்லாத்தையும் ஒரு 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 ப்ரொபோர்ஷனேட்டா கலந்தா இதுக்கு பஞ்சீகரணம்னு பேரு. இந்த பஞ்சீகரணம் பண்ணதுக்கு அப்படின்னா இந்த உலகம் இந்த மாதிரி பண்ண முடிஞ்சது. நம்ம வீட்டை தாங்கிறது சிமெண்ட் தான். ஆனா வெறும் சிமெண்ட் தான் வீட்டை தாங்குமா? கான்கிரீட் போட முடியுமா? முடியாது. அதுக்கு மணல் வேணும், ஜல்லி வேணும், தண்ணி வேணும். இந்த மாதிரி எல்லாத்தையும் கலந்தா தான் அது வேலை செய்யறதுக்கு உருப்படியா இருக்கும். அந்த மாதிரி இது பண்ணப்பட்டது இந்த உலகம். இப்போ இந்த உலகத்துல இருக்கிறது எல்லாம் எல்லாம் பொய், எல்லாம் மித்யா, கனவுல காண்ற மாதிரி இருக்கு. ஆனா பிரம்மம் ஒண்ணுதான் உண்மை அப்படின்னு சொன்னாக்க உலகத்துல நம்ம தானே எல்லாம் தினம் காரியம் பண்ணிட்டு இருக்கோம். இந்த நம்முடைய செய்கைகள்னால நல்லதோ கெட்டதோ ஏற்பட்டிருக்கு. நல்லது செஞ்சா புண்ணியமும், நல்லது செஞ்சா பாவமும் இருக்கு. அப்போ இந்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ற மாதிரி தண்டனையும் கிடைக்கிறதுன்னு சொல்றோம். நமக்கு அடுத்த ஜென்மம் கிடைக்கிறது. இப்போ இந்த உலகம் பூரா பொய்ன்னு சொன்னாக்க இந்த பாவ புண்ணியங்கள் என்ன ஆகும்? அப்ப நான் பண்றதுல எதுவுமே புண்ணியமாகட்டும் பாவமாகட்டும் எதுவும் உண்மை இல்லைன்னு ஆயிட்டுறதே. உண்மை இல்லாத தண்டிக்க முடியுமா ஒருத்தர? இதெல்லாம் அப்ப சங்கர காலத்தை ஒட்டியே இருந்தது. அதுல 2-3 அதுக்கு சங்கரருக்கு பின்னால ராமானுஜருக்கு முன்னால் இருந்த 2-3 பேர் அதெல்லாத்தையும் மாளிகை பண்ணியிருக்காங்க. அப்போ சங்கர சொன்ன மாதிரி பிரம்மம் ஒன்னே உண்மை, மற்றதெல்லாம் பொய் அப்படின்னு சொன்னியானாக்க இது ஒத்து வராது போல இருக்கு.
அப்போ உலகம் எப்படி இருக்காங்க? உலகம் வந்து இல்லாத ஒண்ணு இருக்கிறதா எழுதப்பட்டிருக்கு. எப்படி? நான் சாயந்தரம் கருக்கள் ஒரு தோட்டத்து வழியா போயிட்டு வச்சுக்கோ, அங்க ஏதோ வளவா ஒண்ணு கிடைக்கிறது. அதை பார்த்த உடனே தோன்றது, ஓ இது பாம்புன்னு. ஏன்னா நம்ம மனசு முன்னால பாம்பை பார்த்துருக்கு. பாம்பு நமக்கு எகென்ஸ்ட், நமக்கு இதை இடைஞ்சல் பண்ணக்கூடியது. இந்த எழுத்தாளருக்கு பாம்பு மாதிரி இருக்கு, அது நமக்கு கடிச்சிருமோ என்னமோ பயம் இருக்கு. அதனால பாம்பு மேலே போக பயந்து நிற்கணும். ஆனா யாரோ ஒருத்தர் கிட்ட வந்து பார்த்துட்டு, அது பாம்பு இல்லைப்பா, ஒரு கயிறு, கயிறுன்னு ஒன்னையும் கொஞ்சம் பயத்தோட தான் போறோம். அது போய் கையால் குச்சியால் தள்ளி பார்க்கணும். கையால் தள்ளி குச்சியால் கயிறு திருவணும். இப்போ முன்னால பாம்புங்கிற எண்ணம் மாறி இப்ப கயிறுங்கிற எண்ணம். சங்கரா சொல்றது அப்படிதான். என்ன சொல்றாங்க, இந்த கயிறு தானே இருக்கு, இந்த கயிறு மேல பாம்பு ஏறிடப்பட்டிருக்கு. அதனால இருக்கிற பொருள் ஒண்ணுதான். நினைவெல்லாம் நம்ம மனசுல வர நினைவு தான். அதனால அதுல இதுவும் இல்லை, இது கயிறும் இல்லை, பாம்பும் இல்லை. நீ நினைக்கச்சு அப்படி நினைக்கிற. அதே மாதிரி நான் காவேரியில் குளிச்சுட்டு வரேன். குளிச்சு கலந்து பார்த்தாக்க இங்க மணல்ல விளையே பளிச்சுன்னு இருக்கு. ஓ யாரோ சில்வர் ஸ்பூனை விட்டா போட்டுருக்கு. விடுன்னு ஓடி போய் அதை எடுக்க போறேன். கிட்ட போய் பார்த்தாக்க சில்வர் இல்லை, அது வெறும் சிப்பி. சூரிய ஒளியில அது பளிச்சுன்னு மென்றிருக்கு. இப்போ எனக்கு முன்னால் அது வெள்ளின்னு நினைச்சேன், ஓடினேன், அதை எடுத்தேன், அதை பார்த்தா இது ஸ்பூன், இது வெள்ளி இல்லை, அது வந்து சிப்பின்னு தெரியும். இப்ப எனக்கு முன்னால வெள்ளின்னு ஏற்பட்ட எண்ணமும் உண்மை, இப்ப பார்க்குற சிப்பிங்கிறது உண்மை. அதாவது முதல்ல ஏற்பட்ட ஒரு அறிவானது பின்னால் இருக்கிறதுனால பாதிக்கப்பட்டு அந்த வீடு. சங்கரன் சொல்றாருனாக்க அது சிப்பி தானே, அதுல வெள்ளிங்கிறது வந்து அது மேல ஏறிடப்பட்டிருக்கு இல்லையா? அந்த மாதிரி இந்த உலகமானது இல்லாத ஒன்றும் அது மேல இது ஏறிடப்பட்டிருக்கு. எல்லா பொருளும் பேசிக்கலி தி சேம். ஞானம் இருக்கு பாருங்க, ஞானம் தான் பிரம்மம். என்ன சொன்னா, பிரம்மைவ சத்தியம், ஞானமே வடிவான பிரம்மம் ஒன்றே ஒண்ணு. அப்போ பிரம்மம் ஞானமாக பிரம்மம் இருக்குன்னாக்க இந்த ஞானத்துக்கு ஏற்றவற்றங்கள் இருக்க முடியாது, பகுதிகள் இருக்க முடியாது, அது இன்னும் நாள் அறிய முடியாது. அப்படி இருக்கிறச்சே இப்ப இந்த ஞானத்துல அளக்கிறதுங்கிறது இம்பாசிபிள். ஆகவே இந்த ஞானம் இருக்கு, ஆனா இந்த ஞானத்தை கொண்டு ஒரு பொருளை அளக்க முடிச்சோம்னாக்க இது முடியாத காரியம். அதனால ஞானத்தையும் அளக்க முடியாத காரியம். அதனால நம்ம வந்து இந்த ஞானம்ங்கிறத மட்டும் வச்சுன்னு சொல்லணுமே தவிர்த்து, இந்த ஞானத்துக்கு என்ன ஆகுது, ஒரு அவித்யா ஒன்று வந்து மூடுறது. இந்த அவித்யாங்கிறது மூடுறதுனால என்ன ஆகுதுனாக்க இந்த ஞானமானது சற்றே பெசகி இல்லாத ஒண்ணு இருக்கிறதா காட்டுறது. ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு நல்லா தெரியும் பூர்ணச்சந்திரன் என்ன விளைவிலேன்னு இருப்பாங்க. நான் இன்னைக்கு பார்த்தேன் சந்திரனை, பார்த்தா மஞ்சளா இருக்கு. நான் என்ன சொல்றேன், மஞ்சளா இருக்குங்க. நான் சொல்றது உண்மை, பொய்யில்லை. வேணுக்கு தான் சொல்லலை, டிசிட்ஃபுல்லா சொல்லலை. இது மஞ்சளா இருக்கு. மற்ற பேர் இல்லை வெள்ளையாத்தானே இருக்கு, மஞ்சளா இருக்குங்கிறது. ஓ அப்போ உனக்கு மஞ்சள் காமரை இருக்கு, டெஸ்ட் பண்ணிவிட்டாங்க. ஆக எங்கிட்ட இருக்க கோளாறுனால இல்லாத ஒண்ணு அது இருக்கு. அது ஏறிடுறேன் இல்லையா, இந்த மாதிரி ஏறிடப்பட்டிருக்கு கோளாறு. அந்த ஞானம் இருக்கு, அந்த ஞானத்து மேல இருக்கு, இல்லாத உலகம் இருக்கிறதா தோன்றது. இது சங்கருடைய கட்சி. அப்போ ஒரு கேள்வி என்னன்னாக்க, ஞானங்கிறது எல்லாத்தையும் அறியும், ஒண்ணுதான், வேற அதுக்கு மாறுபாடு கிடையாது. அப்படிங்கிறச்சு எனக்கு கயிறை பார்த்தா பாம்புன்னு மட்டும் ஏன் தோணணும்? ஏன்னா நான் முன்னால பாம்பை பார்த்துருக்கேன், பாம்பு எனக்கு கெடுதல் வலிக்குன்னு நினைச்சிருக்கேன். பாம்பு இதுதான் வளைஞ்சு இருக்கும். ஆக வளைஞ்சு இருக்கிறதுனால இது பாம்பு இருக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்துக்கு வருது. இதுக்கு சாதிருஷ்யம், ஒன்றாக காணப்படுதல். நான் முன்னால பாம்பையே பார்க்கலைனாலும் எனக்கு அது தெரியாது. முன்னால் அதே மாதிரி முன்னால வெள்ளியை பார்த்துருந்தா தான் சிப்பில வெள்ளிங்கிற எண்ணம் ஏற்படும். ஆக மொத்தம் நான் முன்னால பார்த்த ஏதோ ஒன்றும் என் மனசுல நின்று டிஸ்ட்ராக்ட், அந்த மாதிரியாவது டிஸ்ட்ராக்ட். அப்படி இருக்கிறச்சு இப்ப பின்னால பார்க்கறச்சு இதையும் அதையும் ஒத்து பார்த்து இதனால நமக்கு லாபமா நஷ்டமா, உடனே இம்மிடியா மனசு வருது, லாபமா நஷ்டமா. வெள்ளியா இருந்ததுனாக்க நமக்கு லாபம், இது பாம்பா தான் நஷ்டம், இப்படின்னு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் பண்ணி விடுறது. அப்படின்ன உடனே அதை கை கொள்ளவோ வெறுக்கவோ செய்யும். ஆக மொத்தம் பாம்பா தெரியணும்னாக்க அது கயிறு பாம்பா தெரியணும். முன்னால பாம்பை பார்த்துருந்தா தான் தெரியும், முன்னால பாம்பை பார்க்கலன்னாக்க தெரியாது.
ஞானம் ஒண்ணுதான் உண்மை, வெளியே தெரிய பொய்ன்னு சொன்னாக்க ஏன் பாம்பா தெரியாம அது யானையா தெரியலாமே? ஏன் தெரியல? அது அதுக்கு வெள்ளிக்கு பதிலாக அது தங்கமா தெரியல? ஆக மொத்தம் இது எல்லாமே முன்னால நான் பார்த்த அறிவு, அது நம்மள்ட்ட ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. ஞானம் மாறாதுன்னாக்க மாறும். நான் முன்னால பாம்பை பார்க்கலனாக்கா பாம்பு பற்றி தெரியாது, முன்னால வெள்ளியை பார்த்துக்கலனாக்கா வெள்ளியை தெரியாது எனக்கு. ஆக மொத்தம் முன்னால ஐ வாஸ் நாட் அவேர் ஆஃப் திஸ், நவ் ஐ ஆம் அவேர். அது மட்டும் இல்லாமல் நம்மளே பார்க்கலாம். நம்ம ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னால நம்மளுடைய அறிவு எப்படி இருந்தது? இயற்கையாக அந்த அறிவு மட்டும்தான் இருந்தது. அப்புறம் ஸ்கூலுக்கு போகிறோம், எழுதுகிறோம், படிக்கிறோம், தெரிஞ்சுக்கிறோம். நம்ம அறிவு விரிவடைஞ்சிட்டே வருது. நிறைய படிக்கிறோம், பிஹெச்டி பண்ணுறோம், என்ன தெரிஞ்சு போகுது. இப்போ அந்த ஒரு பர்டிகுலர் ஃபீல்டில் நான் என்ன தெரிஞ்சுருக்கேன், என்னன்னு தெரியுது, அறிவு நிறைய இருக்கு. அதே என்னாச்சு, ஒரு 60 வயசு ஆச்சு, நான் முன்னால் என்ன படிச்சிருந்தேனோ அதெல்லாம் மறந்து போச்சு. இப்போ அந்த ஞானம் எங்கே போச்சு? ஞானம் குறைவுபட்டு மறதி. அதே மாதிரி ஞானம் இல்லாத ஞானம் உண்டாயிண்டே வந்தது, ஒரு லெவல் வந்தது, அண்ணா கவனிச்சுட்டோம். அப்புறம் என்ன ஆச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக டேப்லெட் ஒன்று ஆயிடுச்சு, கடைசியில் அது தெரியாமல் போச்சு. நம்ம கிராஃப் போட்டால் தெரியும், அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஆக ஞானத்துக்கு ஏற்றவற்றம் உண்டு. ஞானம் முன்பின்மை உண்டு, ஞானமே இல்லாத சமயம் உண்டு. ஏன் நமக்கு இங்கே இருந்துச்சு, சில சமயத்தில் திடீர்னு ஹேவ் ஸ்டூப்பர், ஒரு 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 அப்படி ஒரு ஒரு பிரமை பிடிச்ச மாதிரி போயிடும். அப்போ என்ன ஆகும், நம்ம எங்கே இருக்கோம் என்னன்னு தெரிய மாட்டேங்குது. இந்த ஞானம் எவர் எக்ஸிஸ்டிங் அன்டிமினிஷிங் அப்படின்னாக்க இருந்து இருக்கணுமே, இல்லையே. கோட் தூங்கரிச்ச ஞானம் இல்லையே, நான் அசந்து தூங்குறேன், என்னை சுற்றி எதுவும் நடக்கிறது, அது எனக்கு தெரியலையே. ஆக சங்கர சொல்ற கூத்துப்படி இந்த ஞானங்கிறது அளக்க முடியாதது, எவர் எக்ஸிஸ்டிங், அன்சேஞ்சிங்னாக்க தட் இஸ் நாட் பாசிபிள். ஞானம் சேஞ்ச் ஆகும், இட் இஸ் நாட் எவர் எக்ஸிஸ்டிங், இட் இஸ் சப்ஜெக்ட் டு சேஞ்சஸ். அதே மாதிரி இப்போ தூங்கரிச்சே நான் நன்னா தூங்கினேங்கிறோம். நன்னா தூங்கினது யாரு? வெறும் ஞானம்தான் அப்படின்னாக்க ஞானத்துக்கு தூக்கமே கிடையாதே, முடியாது. ஆக மொத்தம் நீங்க சொல்ற ஞானம்தான் பிரம்மம், அதை அளக்க முடியாது, அது மாறாது அப்படின்னு சொல்றது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு சரி போகட்டும். நீங்க சொல்ற தெரிஞ்சு வச்சுதான் இப்படிப்பட்ட ஒரு ஞானம் இருந்ததுனாக்க இந்த ஞானமானது எப்படி இண்டிவிஜுவலை உண்டாக்குறது? நமக்கு இன்னைக்கு சொல்ற ஒரு ஃபீலிங்ஸும் இண்டிவிஜுவலா தானே இருக்கு. ஒரு தாய்க்கு ரெட்டப்பிள்ளையா இருந்தாலும் கூட அவள்கிட்ட ஒரே மாதிரி ஃபீலிங் இருக்கிறது இல்லையே. ஒருத்தருக்கு ஒன்று பிடிக்கிறது, இன்னொருத்தருக்கு ஒன்று பிடிக்கலையே, அப்படி இருக்கே. அப்படி இருக்கிறச்சே இந்த மாதிரி இண்டிவிஜுவல் ஃபீலிங்ஸ் ஏன் ஏற்படுது? ஞானம் ஒண்ணுதான் இருக்கு, எல்லாம் இந்த ஆத்மா சொல்ற ஞானம் தான் அப்படின்னு சொன்னாங்க, ஏன் வருது? அப்படி கேட்குறியா, சொல்லு, நான் வழி சொல்றேன் அப்படின்னு ஆரம்பிச்சு சொல்றேன். இப்ப நம்ம பார்க்க போறது இந்த மாதிரி எப்படி அந்த பிரம்மம் அந்த ஞானத்திலிருந்து, அதாவது அதுக்கு ஆத்மானே பேர் இருக்கு, இந்த ஆத்மாவிலிருந்து இந்த ஜீவன் ஃபீல் பண்றோம் இல்லையா, இது எப்படி இந்த மாதிரி ஞானத்தை ஏற்படுறது வெவ்வேறையா. அதுக்கு ஒரு முன்னால ஒரு உதாரணம் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம எக்ஸிபிஷன்ல தான் கண்ணாடி வச்சிருக்கான் வரிசையா. நம்ம ஏதோ உள்ள டிக்கெட் வாங்கி உள்ள போனோம்னா ஒவ்வொரு கண்ணும் நம்ம முகம் மட்டும்தான் இருக்கு. ஆனா பார்க்கறச்சே ஒன்று நீளமா தெரியுது, ஒன்று வட்டமா தெரியுது, ஒன்று அகலமா தெரியுது. முகம் அப்படியே தான் இருக்கு, கண்ணாடி தெரியுது மட்டும்தான் மாறி தெரியுது. ஆக மொத்தம் மாறல இல்லையா? இதே மாதிரி பிரம்மம் ஒண்ணுதான் இருக்கு, அது இங்க ஒண்ணு பிரதிபலிக்கிறது. பிரதிபலிக்கிறச்சே வேற அந்த 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 பிரதிபலிக்கக்கூடிய சர்ஃபேஸுக்கு ஏற்ற மாதிரி மாறி மாறி தெரியுது. அதனால இண்டிவிஜுவலா தெரியுது. இப்போ இந்த பிரதிபலிக்கிறது எதுல பிரதிபலிக்கிறது அப்படின்னாக்க அதுதான் அகங்காரம்னு சொல்லக்கூடிய ஒரு இது ஒரு தத்துவம். இந்த உடம்போட இந்த சதைப்பிண்டத்தோட சேர்ந்த ஒரு தத்துவம் அகங்காரம். அகங்காரங்கிற தத்துவத்துல பிரம்மத்தினுடைய தொடர்பு ஏதோ ஒரு வகையில் ஏற்படுறது. அதனால அந்த இண்டிவிஜுவல் ஒருத்தரும் தனித்தனியா வெவ்வேறு தான். அதனால நம்ம சொல்றோம் ஈகோங்க. இப்போ ஈகோ சொல்றோம் இல்லையா, ஒருத்தர் தனித்தனியா இருக்கு ஈகோ. அப்போ இந்த ஈகோ எப்படி ஏற்படுறது அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். பேஜ் 27 பேரா 9. ஆத்மா ஜீவாத்மா என்பது பற்றி சங்கரர் கருத்து. பை இப்போ இது மட்டும் சொன்னது சந்தேகம் இருக்கா உங்களுக்கு யாருக்காவது? ஹலோ ப்ளீஸ் ரிப்ளை. சுவாமி நான் ஒன்னு கேட்கட்டுமா? சொல்லுங்க நீங்க தாராளமா கேளுங்க. கேட்கறதுக்காக நீங்க இருக்கீங்க, பதில் சொல்ல நான் இருக்கேன். சொல்லுங்க. இப்போ
மெட்டாவர்ஸ்னு சொல்றா இல்லையா சுவாமி, நம்ம வெர்ச்சுவலா நம்ம ஒரு வேர்ல்டு மாதிரி கிரியேட் பண்றோம். அதுல வந்து நம்ம ஒரு ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரியே கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றா. அங்க போனா இப்போ வந்து நம்ம ஒரு ஃபுட்டை வந்து சுவைத்த ஒரு சுவை நமக்கு கிடைக்கும். இல்லைன்னா ஒரு சில்லுன்னு தண்ணி படுற மாதிரியான ஒரு சாரல் அடிக்கிற மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ், இல்ல ஒரு பெயின், அதெல்லாம் ரியல் டைமா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றா. இப்போ இதெல்லாம் பார்க்கறது மூலமாவும் அந்த பெயின் அதெல்லாம் உணர்றது மூலமா அது வந்து உண்மைன்னு எடுத்துக்கணுமா, இல்ல இது வெர்ச்சுவல் தான் அப்படிங்கறதுனால அது பொய்ன்னு எடுத்துக்கணுமா? ஏன்னா இப்ப அத்வைத்தம்ல வந்து அவ சொல்றா, நம்ம வந்து இப்ப பிரத்யட்சமா பாக்குறதுனால நம்ம உண்மைன்னு அது பொய்ன்னு சொல்ல முடியாது அப்படின்னு நம்ம சொல்றோம். விசேஷ அத்வைதம்ல வந்து பிரத்யட்சமா இப்ப பாக்குறோம் இல்லையா, அப்ப வந்து அது எப்படி பொய்ன்னு நம்ம நிராகரிக்க முடியாதுன்னு சொல்றோம். இப்போ வந்து இந்த விர்ச்சுவல் இதை வச்சு நீங்க சொல்ல முடியுமா சுவாமி? இது வந்து தெரிஞ்சுக்கதான் கேக்குறேன். இப்போ வந்து அந்த விர்ச்சுவல் இப்ப ஈவன் கனவுல கூட நம்ம வந்து ஒரு வலியை உணர்றோம், ஒரு சந்தோஷத்தை உணர்றோம். திடீர்னு ஒரு பள்ளத்துல விழுறதுன்னா நம்மளே உழுந்துட்ட மாதிரி ஒரு பயம் வருது. அதுவும் அந்த உணர்ச்சிகள் கனவுலயும் இருக்கு. இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் சுவாமி? நன்றி. இந்த உணர்வுங்கிறோம் இல்லையா, இந்த உணர்வுங்கிறது எதுக்கு இருக்கு? ஆத்மாவுக்கா இல்ல பிரம்மத்துக்கா? ஓகே, உடல் மூலமா உயிர் வந்து அதை உணர்றதா சுவாமி, இல்ல உயிருக்கு மட்டும்தான் இருக்கா? உயிருக்கு தான் உணர்வுலாம் இருக்கு. அதாவது உடலுக்கு ஒரு கருவி, உயிர் தான் உடம்ப கருவியா வச்சுட்டு எல்லாத்தையும் அனுபவிக்கிறது. வெயில் அடிக்கிறதையோ மழை பெய்யறதையோ இல்ல குளிரையோ பாக்குறது இந்த உடம்ப வச்சுட்டு உடம்பு உயிர் தான் அனுபவிக்கிறது. அப்போ இந்த அனுபவங்கள்லாம் எதுக்கு ஏற்படுறது? உடம்புக்கு தான், உயிருக்கு தான் ஏற்படுறது. இப்போ இதே எடுத்துக்குவோம், நம்ம சொப்பனத்தை எடுத்துக்குவோம். ட்ரீம்ல நமக்கு ஏதோ தெரியுது, நமக்கு புலி துரத்துற மாதிரி தெரியுது. புலி துரத்துற மாதிரி தெரிஞ்சதுனாக்க நம்ம என்ன செய்யறோம்? நமக்கு தூக்கி வாரி போட்டு பிடிச்சி அழிகிறது. குழந்தைகளுக்கு சொப்பனம் வந்து அழ ஆரம்பிச்சிடுறது. அப்போ நமக்கு இந்த உணர்வு வந்து அந்த உயிர்கிறத போய் சேர்ந்துக்கலாம் தெரியுது. உடம்புக்கு மட்டும் எப்படின்னா தெரியாது. ஏன்னா உடம்புல மாறுபாடுகள் தெரியுது, வேத்து கொட்டுறது, பயப்படுறோம், தூக்கி போடுறது எல்லாம் இருக்கு இல்லையா. அதனால உணர்றது உயிர் தான். ரைட். இப்போ இந்த உயிர் தான் அந்த ஈகோன்னு சொன்னோம்னாக்க அவர் கணக்குப்படி பிரம்ம தத்துவத்து மற்ற எல்லாமே அச்சித்து, அது எல்லாமே மாயை. அப்போ இந்த தனியா உயிர்ங்கிறது மாயை. அப்போ என்ன பண்ணணும்? இந்த உணர்வுங்கிறது பிரம்மத்துக்கு ஏற்படணும், நமக்கு ஏற்படப்படாது, இண்டிவிஜுவலா தெரியப்படாது. அது பாசிபிளா? அது இல்லை இல்லையா. அதனால இண்டிவிஜுவலா ஒத்தது தான் வருது. இப்போ சுவாமி ஆழ்வா சொல்றாரு இல்லையா, நன்னாதார் முருவலிப்ப நல்குற்றார் கரைந்தேங்க எண்ணாரா துயிர் விளைக்கும் இவை என்ன உலக இயற்கை. யாரோ ஒருத்தர் இறந்து போயிடுறார். சில பேர் என்ன பண்றான், அப்பா தொலைஞ்சாப்பா அப்படின்னு சந்தோஷப்படுறான். இன்னும் சில ஐயோ போயிட்டாரே வருத்தப்படுறான். நிகழ்ச்சி ஒண்ணுதான், ரெண்டு பேருக்கு வெவ்வேறையான இது ஏற்படுறது. இப்போ ரெண்டு பேர் வெவ்வேறு தானே, ரெண்டு பேரும் ஒன்றும் இல்லையே. இப்போ நிகழ்ச்சி ஒன்றா இருந்தாலும் வெவ்வேறையான இது ஏற்படுறதுக்கு ரெண்டு பேரோட ஃபீலிங்ஸ் வெவ்வேறு தான் இருந்தாகும். இது அது ஈகோ தான் அப்படின்னா அதான் சொல்றாரு. இப்போ ஆறு சங்கர தன் ஆர்குமெண்ட் சொல்றாரு. இந்த ஈகோ ஏன் வேறுபடுறது ஒருத்தருக்கும்? அதுக்கு காரணம் இந்த மாதிரி எக்ஸாம்பிள்னால. இப்போ நான் மேலே பார்க்க போகிறது அதுதான் பார்க்க போகிறோம். ஏன் பாருங்க, இதுக்கு கவுண்டர் எம்பெருமானம் கொடுக்க போறார். இந்த இதை பார்த்து சங்கரோட ஸ்டேட்மெண்ட்டை பார்த்துன்னு வருவோம். அது மட்டும் இல்லாமல் இந்த நீங்க சொல்றீங்களே அது தேர்றது தெரியுது சொல்றேன், அதுவும் ஹலுசினேஷன். பைத்தியக்காரனுக்கு யாரோ முன்னாள் இருக்க மாதிரி அவன் பேசிட்டே இருக்கான், யாரும் இல்லை போல அவன் கண்ணா அப்படின்னா திட்டுறான், இதெல்லாம் பண்றான் இல்லையா. அப்போ அவனு பொய்ன்னு சொன்னா உண்மைன்னு சொல்லுவீங்களா? அவனை பொறுத்தப்பட்டு அது உண்மைதான், இல்லை பண்ண மாட்டான். அவன் சேன் மைண்டா இருந்தான்னாக்க பண்ண மாட்டான். அவன் இன்சேன் மைண்டா இருக்கிறனால தான் யாரோ தன் முன்னால் இருக்கிற மாதிரியும் அவங்ககிட்ட பேசுறான். நீங்க அவனை கேட்டு பாருங்க, அவன் வந்து அந்த நிற்கிறான் பாரு, இந்த இருக்கான் பாரு அப்படின்பா. அப்போ அந்த ஃபீலிங் அவளுக்கு இருக்கா இல்லையா, அது உண்மையிலன்னு சொல்ல முடியுமா? இதெல்லாம் போட்டும் ரொம்ப சிம்பிள் திங் கேட்குறேன். நம்ம ஒரு மேஜிக் ஷோ போயிருக்கோம். இந்த மேஜிஷியன் என்ன பண்ணுறான்னாக்க தொப்பி எடுத்து காமிச்சு உள்ளுக்குள்ள அந்த மேஜிக் பேண்டை போட்டு பத்தியா ஒன்றும் இல்லைங்கிறான். ரைட், ஏதோ கீழே வைக்கிறான், ஏதோ மந்திரம் சொல்கிறான், சுற்றி பார்க்குறான், அது இது எடுக்கிறான். எடுத்தால் அது கர்ச்சீஃப் வருது. கண்முகா பார்த்துட்டு இருந்தோமே, அது எம்டியாக இருந்தது. இப்போ அதில் எப்படி கர்ச்சீஃப் வந்தது?
முன்னால பார்த்து எம்டியா பார்த்ததும் உண்மை, அதுல இருந்து கட்சி வந்தது அதுவும் உண்மை. இந்த ரெண்டுமே உண்மைதான். ஆனா நம்முடைய புத்தால்தனத்தினால இந்த ரெண்டும் எப்படின்னு கனெக்ட் பண்ணணும். இல்லை அது மட்டும்தான் உண்மை, இது போய் சொல்ல முடியாது. ஏன்னா நமக்கு ஏற்படக்கூடிய ஒவ்வொரு ஃபீலிங்கும் உண்மை. ஆனால் எப்பொருள் யார் யார் வாய்ப்பு கேட்கணும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்னாக்க அது ஏன் இப்படி இருந்தது, அது ஏன் இப்படி இருந்து, இது ஏன் இப்படி ஆகலை. நான் சொன்னேன் இல்லையா, அந்த குழந்தை இதை தொட்டா சுடுமான்னாக்க இதையும் தொட்டா சுடுமான்னு கேட்டது இல்லையா. அந்த மாதிரி அதை தெரிஞ்சுக்கணும். அது அது தெரிஞ்சுக்கிறது தான் அறிவு தேடல். அறிவு தேடல் இருந்ததுனாக்க ஏன் ஒரே நிகழ்ச்சியானது வெவ்வேறு பர்சனுக்கு வெவ்வேறு மாதிரி எனக்கு கொடுக்கறது, இது காரணம் தெரிஞ்சுக்கணும். இந்த காரணம் தெரிஞ்சுனா தான் நம்ம உண்மையாக ஸ்பிராசபி தெரிஞ்சுதான் ஆகும். அது இல்லாமல் இல்லை இருக்கிறது ஒண்ணுதான்ப்பா, வேற ஒன்றும் கிடையாது. அது அவனுடைய பைத்தியாத்தனம், அவனுடைய பைத்தியம், இவனுக்கு கிறுக்கு பிடிச்சிருக்கு, அவனுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு, அதனால வேறே தெரியுது அப்படின்னு சொல்றது சரியில்லை. அதுதான் சொல்ல வர. இப்போ அதாவது நம்ம சொல்ற எந்த ஒரு பாஸ்டுலேட்ஸும் எந்த ஒரு தியரியும் ரியல் வேர்ல்டோட ஒத்துண்ட மாதிரி இருக்கணும். அது இல்லைன்னாக்க நம்ம ப்ரூவ் பண்ண முடியாது. ஏன்னா நமக்கு எல்லாருக்கும் அக்செப்ட் பண்ணக்கூடிய பிரத்யக்ஷம் தான். நம்ம உடம்பால நம்ம அனுபவிக்கிற ஐம்புலன்களை எது நம்ம ஃபீல் பண்றோமோ அதைத்தான் நம்ம முதல் ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன். அந்த ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷனை ஹவு ஃபார் இட் இஸ் ட்ரூ அப்படின்னு அனலைஸ் பண்றதா நமக்கு புத்தால்தத்துல நோக்கம். சரியா? சரியாம்மா? நன்றி சுவாமி. ஆத்மா ஜீவாத்மா என்பது பற்றி சங்கரர் கருத்து. ஆத்மா என்பது பண்புகள் அற்ற பரமாத்மாவே. ஒருவர் பெரும் அனுபவம், அறிவு, அனுபூதி, திருசி, ஞானம், அனுசந்தானம் யாவும் அதுவே. அது ஆத்மா நினைவோட தொடர்புடைய எல்லாமே அதுதான் பிரம்மம், அதுதான் ஆத்மா, அதுதான். அவை அதன் பண்பல்ல. அதுக்கு ஆத்மாவுக்கு அதாவது ஒரு பொருள், அதுக்கு ஒரு குணம் இருக்கு இல்லையா, அதுதான் ஆத்மா, அதுக்கு பண்பும் கிடையாது. ஆக பிரம்மத்துக்கு எதுவும் கிடையாது. ஒன்றும் ஒரு குவாலிட்டிஸும் கிடையாது, செயலும் கிடையாது. அது போல அது பேசிக் திங், அது புரிஞ்சுக்கணும். பண்பல்ல, ஞானம் அறியப்படும் பண்ணம் அல்ல. ஆயினும் அது அப்படி ஒன்று இருப்பதாக தோன்றுதல் மாயையான பிரகிருதியின் விகாரத்தால் ஏற்படும் சதைப்பண்டத்தின் தொடர்பால அகங்காரமே. அதனால அது மாதிரி இருக்குன்னாக்க, அதாவது ஒரு லைட் விழுறது, இன்னும் நல்ல வெளிச்சம் தடப்படாமல் இருக்கு, அங்கே நிறைய விடுறது, இன்னொரு இடத்துல தடப்படுறது, கொஞ்சமாக விடுறது. ஆக இந்த வேரியேஷன் இந்த லைட்ல வளரல, தண்ணி அது தடைப்படுறது இல்லையா, அதை பொறுத்து இருக்கே தவிர்த்து. அதே மாதிரி இருந்தாலும் ஆத்மா இந்த வெவ்வேறு சதைப்பிண்டங்கள், அகங்காரம் சதைப்பிண்டத்தில் விழுது பாருங்க, அதுக்கு ஏற்ற மாதிரி அது மாறுபடுறதை தவிர்த்து அதுக்கு ஞானத்துக்கு மாறுபாடே கிடையாது. ஆத்மா அகங்கார தொடர்பு கீழ்கண்ட 7 விதங்களில் விளக்கப்படும். அது எப்படி ஏற்படுறது, எந்தெந்த மாதிரி ஏற்பட முடியும்? பிரம்மம் ஒண்ணுதான் இருக்கு, மாயையா தோணக்கூடிய சதைப்பிண்டமான அகங்காரம் இருக்கு. இந்த அகங்காரத்துக்கும் இந்த பியூரா இருக்கக்கூடிய ஞானத்துக்கும் எப்படி தொடர்பு ஏற்பட முடியும் அப்படிங்கிறத இந்த இந்த எக்ஸாம்பிள்ஸ்னால விளக்கலாம். ஞானம் என்பது முன்பின்மை பின்பின்மை அற்று என்றும் உள்ளது தான் சொல்றேன். ஞானம்ங்கிறது முன்னால் இல்லாம போறதும் இல்லை, பின்னால் இருக்காம போறதும் இல்லை. நேற்றுக்கு சொன்ன ஞாபகம் இருக்கா? ராகபாவம், பிரத்வம்சாபாவம், அந்யோன்யாபாவம், சர்வதாபாவம்னுட்டு. அந்த மாதிரி இந்த ஞானமானது அதுக்கு அழிவு கிடையாது, ஆரம்பமும் கிடையாது. அதனால இந்த மாதிரி ஞானங்கிறது ஏற்பட்டது, இது போச்சுங்கிறது கிடையாது. இது முதல்ல நம்ம எல்லாரும் படிக்கிறோம், பரீட்சை எழுதுறோம். பரீட்சையில் எக்ஸாம்ல எதை எடை போடுறார்? நம்முடைய ஞானத்தை எடை போடுறார். இதை வச்சு மார்க் வச்சு தான் எடை போடுறாரு. இந்த ஞானத்தை நம்ம எவ்வளவு தூரம் அறிஞ்சுக்கணும், எடை போட முடியாது இல்லையா? அப்போ ஞானம் ஒரே மாதிரி இருந்ததுனாக்க ஒருத்தருக்கு பரீட்சை எழுத வேண்டாம், எல்லாருக்கும் எல்லாம் தெரியணுமே. ஒருத்தருக்கு ஒவ்வொரு ஃபீல்ட்ல ப்ரொஃபிஷியண்டா இருக்கா. அந்த மாதிரி இருக்குச்சு, எல்லாருக்கும் ஒரே மாதிரியான ஞானம் ஏற்படுறது இல்லை. ஆக ஞானம் வேறியாருது. ஞானத்துக்கு முன்பின்மை பின்பின்மை உண்டு. இப்போ நான் சயின்ஸ் படிக்கிறேன்னாக்க எனக்கு காமர்ஸ் பற்றி எதுவும் தெரியாது. காமர்ஸ் படிக்கிறவனுக்கு சயின்ஸில் தியரி ஆஃப் லைட்டை பற்றி தெரியாது. அதுதான் பாசிபிள். ஆக ஞானம் வேறியாருது அப்படிங்கிறது ப்ராக்டிக்கலாக பார்க்குறோம். ஒரு பாஸ்டுலேட் ப்ராக்டிக்கலாக தெரியறதுக்கு எகென்ஸ்டாக சொன்னேன்னாக்க அதை நான் ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஐ ஷுட் ஹேவ் ப்ராப்பர் எக்யூப்மெண்ட்ஸ். அந்த மாதிரி எதுவும் இருக்கிறதா தெரியல. அதான் சொல்லுவாங்க. சந்நிதி அருகில் இருந்த கண்ணாடி முன் அருகில் இருக்கும் பண்டங்கள் அதில் பிரதிபலித்தல் போற. சங்கரர் என்ன சொல்றாருனாக்க, ஒரு கண்ணாடி இருக்கு, முன்னால எதுவும் இல்லை, ஆனால் ஒன்றும் தெரியல. இப்போ நான் என்ன பண்றேன், அதுக்கு முன்னால போய் நிற்கிறேன். என்னன்னாக்க
இந்த கண்ணாடிக்குள்ள என்ன மாதிரி ஒரு பிம்பம் இருக்கு தெரியுது. இந்த முன்னால இந்த உண்மையில இந்த பிம்பம் இருக்கா? இல்லை, நான் இருக்குன்னாதான் தெரியுறது. ஆக இந்த கண்ணாடிங்கிறது மேல ஒரு பிம்பம் இருக்கவா தெரியுது. என்னன்னாக்க நான் அதுக்கு முன்னால் நிற்கிறதுனால, அதனால இதுக்கு பேர் சந்நிதின்னு பேர். சந்நிதினா அதுக்கு முன்னால் நிற்க, அதுக்கு அருகில் நிறுத்தல். நான் அருகில் இருக்கிறதுனால. அதே மாதிரி இந்த பரமாத்மா, அதாவது அது சொல்லப்போனா ஆத்மா, பரமாத்மா சொல்லப்படாது, ஆத்மா இந்த சதைப்பிண்டத்துக்கு அருகில் இருக்கிறதுனால சதைப்பிண்டம் தன்னையும் ஒரு ஆத்மா நினைக்கிறது, அதனுடைய கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி. புரிகிறதா? அது ஃபர்ஸ்ட் திங். கொஞ்சம் ப்ளீஸ் டு ஆன்சர். எனக்கு மேலே குறைச்சி ஒன்று இருக்கணும். புரியுதுங்க சாமி. இந்த வந்து ஞானம்ங்கிறது இந்த இதுக்கு அருகில் இருக்கிறதுனால அந்தந்த அகங்காரத்தின் தன்மைக்கு ஏற்ற மாதிரி இது ஜாஸ்தியாகவோ குறைச்சாவோ இருக்கிறது. இதுதான் இந்த மாதிரி தான் அந்த அகங்காரம் வந்து தன்னை தான் தனித்த ஜீவாத்மா நினைக்கிறது. நம்பர் 1. சுவாமி, அதுல ஒரு டவுட், அதுல ப்ளீஸ் வாங்க. இப்போ பிரதிபலிக்குவது அகங்காரத்தில் பிரதிபலிக்கிறது. அப்ப பிரதிபலிப்பது ஆத்மாவா? ஆத்மா அகங்காரத்தில் பிரதிபலிக்கிறதான் அகங்காரம் வந்து தான்னு நினைச்சுக்கிறது. ஏன்னா பரமாத்மா இப்ப இங்க வரவே இல்லை, வெறும் ஆமா 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 சுவாமி. இங்க இந்த இடத்துல பரமாத்மா டைம் வராது. ஏன்னா இருக்கிறது ஒரே ஆத்மா தான். ஆத்மா தான் கண்ணாடியில பிரதிபலிக்கிறதுனால பின்னால பிம்பம் தெரியுது. அது ஜீவாத்மா தன்னை நினைச்சுக்கிறது. ஒரே ஒரு சந்தேகம், அவர் தான் ஜீவாத்மாவே இல்லையா? அதுவும் தான் பரமாத்மான்னு சொல்றாரு சுவாமி. நினைக்கிறோம் இல்லையா, அது லோக சத்தியத்துல ஜீவாத்மா நினைக்கிறோம் இல்லையா, எப்படி வருதுன்னாக்க, ஏன்பா இருக்குது ஒரே ஆத்மா தான் சொல்றேன், அப்ப நமக்கு ஜீவன் சொல்றமே, நமக்கு தனித்தனியா வெவ்வேறு விதமா தெரியறது ஏன்? அப்படி இல்லை. இந்த இந்த அகங்காரங்கிறது பிளேன்ல இந்த ஆத்மாவுடைய பிரதிபலிக்கிறது, அவருடைய பிரதிபலிக்கும் சக்திக்கு ஏற்ற மாதிரி உள்ள இருக்கிறது தான் நினைக்கிறது. தன்னை தனித்த பண்டம், அதாவது தான் பரமாத்மாவை இல்லாத சொல்ல ஆத்மாவை இல்லாதாலும் ஆனா தன்னை ஒரு ஜீவாத்மா, தான் ஒரு உயிரோடு உள்ள ஒன்று, உணர்வுகள் வேறுபட்ட ஒன்று நினைக்கிறது அப்படிங்கிறார். இது இல்லை. ஆனா எப்ப வந்து இந்த பிரதிபலிப்பை நீங்கிடுறதோ அப்ப இது இல்லாமப்படுறது. நான் அதுக்கு முன்னால பார்த்துட்டு இருக்கேன், நான் பார்க்கலன்னாக்க அது இல்லாமப்படுறது. புரியுதா? அப்ப அது தன்னை சுதந்திரமான ஒன்றாக அந்த தன்னை கருதி கொள்ளுகிறது. தன்னை கருதி. ஆமா. இன்னொன்னு, இப்ப உங்களுக்கு இந்த சந்தேகங்கள்லாம் பிராக்டிகலா வர்ற சந்தேகம்னா, இந்த சந்தேகத்தை பேஸ் பண்ணி தான் எம்பெருமான் அதுக்கு ஆன்சர் பண்ண போறாரு. இது பின்னால வருது, அதை பார்ப்போம். சரி, ரைட். அடுத்தது சம்பர்க்கம், நெருங்கிய தொடர்பு. உலகில் சூடுபடுத்தப்படும் இரும்பு கோலம் சூடையற்று தானும் தீ போல் ஒளிர்தல். ஒரு இரும்பு குண்டு இருக்கு, அதுக்கு தானே ஒளிவிடும் தன்மை உண்டா? கிடையாது. நான் இது என்ன பண்றேன், ஒரு கொல்லம் நுழையிறப்ப வைக்கிறேன், வச்சு சூடுபடுத்துறேன். அது முதல்ல கிரே கலர்ல இருந்தது, லேசா ரெட்டாக ஆரம்பிச்சு ஆரஞ்சு கலர்ல வந்து அப்புறம் ஒயிட் ஹாட் ஆயிடும். இப்ப நான் அது குண்டை தனியாக எடுத்துட்டேன். எடுத்தாக்க இதுவே ஒரு வெளிச்சம் தீவெட்டி போல இருக்கு. இப்போ இதுல வந்து ஒளிவிடும் தன்மை இல்லை. ஆனால் அந்த நெருப்புடைய சம்பந்தத்தினால இது தான் ஒளிவிடறதா நினைக்கிறது. இப்ப ஆக மொத்தம் அதே மாதிரி இந்த அகங்காரத்துக்கு ஒளிவிடும் ஞானம் அறியும் தன்மை கிடையாது. ஆனால் பிரம்மத்தின் தொடர்பால, நெருங்கிய தொடர்பால தன்னை தனக்கு தான் அறிவதாக நினைக்கிறது. இதுதான் இந்த உலகத்துல மக்களுடைய நோக்கம். மூணாவது எஞ்சன, ஒரு ஒளிக்கற்றை கண்ணாடியில் பிரதிபலிப்பதால் கண்ணாடியை ஒளிக்காரணம் போல் தோன்றுது. ரொம்ப நல்ல எக்ஸாம்பிள்னாக்க, ஒரு இருட்டு உள்ளு, நம்ம அங்கதான் இருக்கோம், ஒண்ணுமே தெரியல, சுத்தி இருக்கிறது தெரியல. அப்போ இங்கேருந்து ஒரு ஜன்னல் வழியா ஒரு ஒளி கீற்று வருது. அப்போ நான் என் கையை காட்டுறேன், இல்லை என் கையில இந்த ஒளி கீட்டுப்பட்டு அந்த சுத்தி இருக்கிறதுலாம் தெரியுது. கையில இந்த கையை உள்ளங்கை பட்டு பிரதிபலிச்சு தெரியுது. இப்போ அந்த ரூமை பொறுத்த மட்டும் என் கை தான் சோர்ஸ் ஆஃப் லைட். ஆக ஆனா கை வந்து உண்மையில சோர்ஸ் இல்லை, சோர்ஸ் எங்கேயோ இருக்கு. ஆனால் இந்த எப்படி அந்த இருட்டு உள்ள என் கையினால படக்கூடிய வரக்கூடிய வெளிச்சமானது சோர்ஸ் ஆஃப் லைட் மாதிரி இருக்கிறத காட்டுறதோ, அதே மாதிரி பிரம்மத்திலேருந்து, அதாவது ஆத்மாலேருந்து வரக்கூடிய லைட் ஆனது, ஞானமாக லைட் ஆனது
இந்த அகங்காரத்து மேல படுறதுனால அது தான் இண்டிவிஜுவல் தானே உண்டிவிடுறதாக நினைக்கிறது. மூணாவது அனுகிரகம், அருள் புரிதல். தாழ்ந்த ஒன்று உயர்ந்த ஒன்றினால் அருளால் அதே போல் தோன்றுதல். இந்த அருள் புரிதல் 2 வகை எடுத்துக்கணும். ஒன்றும் இமேஜின் ஒரு கிராஃப் மாதிரி வச்சுக்கணும். ஒரு நடுவில் நியூட்ரல் லைன், அது 0 பாயிண்ட், அதுக்கு கீழே மைனஸ், மேலே பாசிட்டிவ். எனக்கு உடம்பு சௌகரியம் இல்லை, பெருமாள்கிட்ட அருளை கேட்குறேன், என்ன பண்ணுறான், என்னுடைய வியாதி போனன்னு கேட்குறேன். இப்போ இந்த கீழ் லெவல்லேருந்து, அதாவது உடம்பு முடியாதுலேருந்து நார்மல் லெவலுக்கு கொண்டு வர்றாரு இல்லையா, இதுவும் அருள் தான். அப்புறம் நான் நார்மல் ஆகிட்டேன், ஆனால் என்ன கேட்குறேன், எனக்கு அது வேணும் இது வேணும், நான் இப்போ லட்சாதிபதி ஆகணும், கோடீஸ்வரன் ஆகணும்னு நினைக்கிறேன், இதுவும் அருள் தான். ஆக அருள்ங்கிறது கீழ் லெவலில் இருக்க ஒன்றை மேல் லெவலுக்கு வசத்துறது. அதாவது அனிஷ்ட நிவிருத்தி, இஷ்ட பிராப்தி, இந்த 2மே அருள். இப்போ பரமாத்மா, அதாவது ஆத்மாவுடைய அருள்னால என்ன ஆகுது, இந்த அகங்காரமானது அது தானும் ஆத்மா போல நினைக்கிறது, தான் இண்டிவிஜுவலா ஆத்மா போல நினைக்கிறது. அருள் புரிதல், தாழ்ந்த ஒன்று உயர்ந்த ஒன்றின் அருளால் அதே போல் தோன்றுதல். ஆசிரியம், ஒன்றை ஒன்று சார்ந்திருத்தல், அப்பொழுதும் 2ம் ஒன்றே அறியப்படும். ஆசிரியம் அதை சார்ந்து இருக்கச்சே இதெல்லாம் அது ஒரு பெருமையாக தோணும். ரொம்ப கிளாரிங் எக்ஸாம்பிள் வச்சுங்க, யாரும் ஒரு பெரிய அதிகாரி இருக்கார், அவர் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வச்சுக்கோம், அவர்கிட்ட நம்ம ஒரு காரியம் ஆகணும், போனோம்னா என்ன பண்ணுவோம், அப்புறம் அந்த பியூனை பார்த்து கேட்போம். நமக்கு அந்த நேரத்தில் அந்த பியூன் தான் உயர் அதிகாரி. ஏன் ஆசிரியம் ஆட்டோ பிடிச்சிட்டு இருக்காங்க, இல்லை ராஜா விட்டு கண்ணுக்குட்டி, அது மாதிரி அதனால ராஜா விட்டு கண்ணுக்குட்டியா இருக்கிறதுனால அதனுடைய சிறப்பு தனியாக தான் இருக்கும். அதுக்கு தனியான வெளியில வந்தானே மதிப்பு கிடையாது. அது இடத்துல, அது இருக்கிற இடத்த பொறுத்து ஆசிரியர்கள். எல்லாம் ஒன்று வேண்டாம் சார், நம்ம நிறைய படிச்சிருக்கோம், சினிமா கோட்டையில் போச்சு அந்த டிக்கெட்டை கட்டி சார் இருக்கு சார் அப்படிமா, ஒன்றுமே இல்லாத அர்த்தம். அந்த இடத்த பொறுத்து அவனுக்கு இருக்கு. அந்த மாதிரி ஆசிரியம் தான் எதை பற்றி இருக்கானோ அதுக்கேற்ற மாதிரி அவன் நடந்துக்கிறான், அது ஆசிரியம். பிரதீபா, இருட்டறையிலே விளக்கும், அதெல்லாம் ஒளிபெறும் பிண்டங்களும் போல. இருட்டறையில் நம்ம இருக்கோம், ஒன்றும் தெரியல, விளக்கேற்றிடும். விளக்கேற்றியாச்சுனாக்க சுற்றி இருக்க ஒவ்வொரு பண்டமும் இந்த பத்தியா, நான் இது நான் மேஜை, நான் டேபிள், நான் நான் பியூரோ அப்படின்னு காமிச்சு கொடுக்குறேன். இருந்தாலும் தான் காமிச்சதோ, அதுக்கு தன்னை தான் காமித்து கொடுக்குற சக்தி இல்லை. இப்போ இந்த விளக்குனால அதெல்லாம் தன்னைத்தானே காமிச்சு கொடுக்கறது. ஆக அதனுடைய ஞானம் எப்படி வந்தது, அது இந்த ஒளி எப்படி வந்தது, இந்த ஒளியிலிருந்து வந்தது. அதே போல பிரதீபா பிரம்மத்தினாலே ஒளிப்படுத்தப்பட்டு இந்த அகங்காரம் தன்னை தானாகவே ஒளிவுடனாக நினைக்கிறது. அகமர்த்தம், தான் என்ற உணர்வு, விழிப்பு, உறக்கம், மயக்கம் போன்ற நிலைகளிலும் தான் என்ற உணர்வு தொடர்ந்து வருவது போல் இங்கு ஆத்மா நினைக்கப்படும் அகங்காரம் சாட்சியாகிறது. இது ஒரு முக்கியமான பாயிண்ட். எப்படின்னாக்க, நான் தூங்குறேன், இன்னைக்கு 2-3 நாள் சரியா வேலை, தூக்கம் இல்லை, வந்து படுத்தேன், அடிச்சு போட்ட மாதிரி தூங்கிட்டேன். தூங்கி எழுந்த உடனே நான் நன்னா தூங்கினேங்க. இப்போ இந்த அகங்காரங்கிறது தூங்கறச்சு உடம்போட சேர்ந்தது, அதுவும் தூங்கிட்டு தான் இருந்தாங்க. அது தனியாக முடிச்சிருக்க முடியாது, ஏன்னா உடம்போட சேர்ந்தது. தூக்கம் உடம்புக்கு தான், ஆத்மாவுக்கு இல்லை. இந்த அகங்காரம் இப்படி தூங்கிட்டு இருக்கிறச்சே அதுவும் தூங்கிட்டானாக்க அது எப்படி பிரதிபலிக்க முடியும், முடியாதே. ஆனாலும் என்ன பண்றோம், நன்னா தூங்கினேப்பா, நீங்க தூக்கம் சரியாவே இல்லை, ஒரே கொசு கடி அப்படிங்கிற முடியாது. இதெல்லாம் ரிலேட்டிவா பண்றோம் இல்லையா. ஆக மொத்தம் இந்த மாதிரி 4 உணவு தொடர்ந்துட்டே வருது. இந்த தூங்கின உடனேயே நமக்கு அந்த ஞானமா தொடர்ந்து வரலன்னாக்க நேத்திக்கு நம்ம படின எதுவுமே இன்னைக்கு ஞாபகம் இருக்கக்கூடாது. ஆக நம்ம என்ன பண்ணோம், இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இன்னைக்கு இருந்துருக்கணும். முதல் நாளைக்கு ஆனாவனா படித்தோம், தூங்கி போயிட்டோம், எல்லாம் போயிடுது. மறுநாளுக்கு திருப்பி ஆனாவனா படிக்கணும். அப்படி இல்லாம இந்த கண்டினியூட்டி இருக்கு பாருங்க. நான் அப்படிங்கிற எண்ணம் வருது பாருங்க, நான் நாளைக்கு அதை பண்றேன். எப்படி சொல்றோம், நான் இத்தனாம் தேதி எனக்கு இவ்வளவு ரூபாய் தரேன் அப்படிங்கிற முடியாது. எப்படி சொல்றோம், அதாவது இந்த ஆத்மாவானது, இந்த ஆத்மான்னு சொல்லக்கூடிய இந்த வஸ்துவானது கண்டினியூ ஆகும் சொல்றோம். அப்போ இந்த ஆத்மான்னு சொல்லக்கூடிய வஸ்து கண்டினியூ ஆகுதுனாக்க அதுக்கு என்ன பண்றதுனாக்க இந்த பரமாத்மா சாட்சியா இருக்குது. சாட்சிங்கிறதுக்கு சக அக்ஷியோகம், சாட்சிங்கிறதுக்கு அர்த்தமே அக்ஷியோகோ சகவர்த்தந்தே சாட்சி. அதாவது ஒரு நிகழ்ச்சியை கண்ணால பார்த்து ஏதோ ஒரு புலன்களை அறிஞ்சு அதை சொல்லக்கூடியதான் சாட்சின்னு பாரு. ஆக
எது புலங்களால் கண்டு கண்களால் கண்டு உடனிருந்து உண்மைகளை அறிந்து வச்சிருந்தா அது சாட்சியின் பேரு. ஆக மொத்தம் இது இந்த மாதிரி இருந்து இதுதான் சொல்றது. ஆக இப்ப என்னாச்சு, இதுல ஆத்மாங்கிறது சாட்சியா மட்டும்தான் இருக்கு. ஆனா தூக்கமோ விழிப்போ எதுக்கு ஏற்படுறது அப்படின்னாக்க இது இந்த சதைப்பட்டமான அகங்காரத்துக்கு ஏற்படுது. ஆகவே இது இந்த காரணங்களால அகங்காரமானது தன்னை தானாக நினைக்கிறது. ஆனால் உண்மையாக அது இல்லை அப்படிங்கிறது சங்கருடைய கட்சி. புரியுறதா? சந்தேகங்கள் இங்க சங்கருடைய கட்சி மட்டும் காணுங்க, இது வேற சந்தேகம் கேட்காதீங்க. எனக்கு இது மட்டும் சொன்னதில்லை, இப்ப நான் சொன்னதுல மட்டும் ஏதாவது சந்தேகங்கள் இருக்கா? சுவாமி, இப்போ ஞானம் அப்படிங்கிறதுக்கு நம்ம அது முன்பின்மை பின்பின்மை அற்று என்றும் உள்ளது அப்படிங்கிறது சங்கரருடைய ஸ்டேட்மெண்ட். கட்சி. ஆமா, ரைட். இது இத இப்ப எம்பெருமானார் இனி அதை டிஸ்பியூட் பண்ண போறார், மறுக்க போறார். ஆமா. ஆனா இப்ப அதுக்கு நம்ம உதாரணம் சொல்லும் போது, ஒருவருக்கு மெமரி லாஸ் வந்தாலோ அல்லது வயதான காரணத்தினாலோ நாம ஒரு விஷயத்த மறந்து போயிடுறோம். அப்ப அது ஒரு ஞானம் இல்லாம ஆகுறது அப்படின்னு பாக்குறோம். ஆமா, அது அந்த தனி மனிதனுக்கு ஏற்படுறது தானே. இப்போ நான் 10வது படிக்கும் போது ஒரு மேக்ஸ் பார்த்தேன், கால்குலஸ் பார்த்தேன். இன்னைக்கு இத்தனை வருஷம் கழிச்சு எனக்கு அந்த கால்குலஸ் நினைவுல இல்ல. சரி. அப்ப எனக்கு ஞானம் இல்லாம போச்சு. அப்ப என்னுடைய ஞானத்துக்கு தானே முன்பின்மை பின்பின்மை இருக்கு. ஆனா கால்குலஸ் எப்போதும் இருக்கக்கூடியது தானே. அப்ப அது சங்கரர் சொல்ற பெர்ஸ்பெக்டிவ் படி ஞானம் முன்பின்றி பின்பின்றி எப்போதும் இருக்கிறது தானே. எனக்கு தானே அது இருக்கா இல்லையான்னு ஆறுது. ஒரு நிமிஷம், நீங்க ஞானம் எதை மீன் பண்றீங்க? ஆஹா, இல்ல, இந்த கேள்வியில மாட்டேன் சுவாமி. ஒரு பொருள் அறியறதுதான் ஞானம். இந்த பொருள் இருந்துதான் இருக்கு. அப்ப அறியும் சக்தி இருந்தது, இப்ப அறியும் சக்தி இல்லை. அதெல்லாம் இருக்கு சுவாமி. முன்னாள் நாளைக்கு இங்க இருந்து திருச்சிக்கு நடந்து போயிட்டு வந்துட்டு இருந்தேன். இப்ப என்னால இங்க இருந்து கோவிலுக்கு நடந்து போயிட்டு வர முடியல. எனக்கு சக்தி முன்னால இருந்தது, இப்ப சக்தி இல்லை. எனக்கு தான் ஒரு பொருள் அறியறதுங்கிறதுதான் ஞானம். ஆக பொருள் எப்பவும் இருக்கு, பொருள் எல்லாம் போல. என்னைக்கு கால்குலஸ் எல்லாம் போல. நியூட்டன் ஒரு ரெகுலரா ஃபார்மேட் பண்ணுறதுனா கால்குலஸ் இருக்குதான் இருந்தது. நியூட்டன் இன்னைக்கு சயின்ஸ்ல இருக்கக்கூடிய எல்லா லாஸும் இல்லாத ஒண்ணுல இல்ல. நத்திங் இஸ் அன் இன்வென்ஷன், எவ்ரிதிங் இஸ் அ டிஸ்கவரி ஒன்லி. பாயில்ஸ்லானாக்க பாயில் புதுசா ஏற்படுத்தினாரா? பாயில் இருக்குதா? அது பாயில்ஸ்லா இல்லாம இருக்குதா? கண்டறிந்து சொன்னார். ஜஸ்ட் டிஸ்கவர்ட் இட், அவ்வளவுதான். இட் இஸ் நாட் இன்வென்ஷன். அதே மாதிரி தான் இந்த பொசா நாடு அது இருக்கு, இன்னும் நிறைய எவ்வளவோ இருக்கு. அதான் நியூட்டன் சொன்னார் இல்லையா, மதர் ஐ எம் லைக் a child walking along a seashore collecting pebbles every time expecting to get a better pebble. சயின்ஸ்ல பெரிய அச்சீவ்மெண்ட் நியூட்டன் இருக்காரு, அவர் அதான் சொன்னார். அந்த இருக்கிறது வெளியில நான் எடுத்துக்கிறேன். அதே மாதிரி இன்னும் இதுக்கு மேல அவர் காலத்துக்கு எவ்வளவு வித்தியாசம், எவ்வளவு டெவலப்மெண்ட் ஆகிருக்கு. இன்னும் போக எவ்வளவு டெவலப்மெண்ட் ஆக போறது. அதனால இல்லாத ஒண்ணு 5G 6G இல்லாம இருக்கு. நம்ம இது மட்டும் அதை டேப் பண்ணல, இதுதான் டேப் பண்றோம் நமக்கு. அது மாதிரி படிப்படியான முன்னேற்றம் வருது பாருங்க. ஆனா மேல படி இருந்தான் இருக்கு, நம்ம எவ்வளவு படி ஏறி இருக்கோம் அப்படிங்கிறதுதான். அப்போ இப்ப ஞானம் இப்படி இருக்குன்னாக்க, உலகத்துல நீங்க சொல்ற மாதிரி இருந்துச்சுங்க, கால்குலஸ் இருக்குனாக்க, ஞானம் பிக்சடா இருக்குனாக்க எல்லாரும் கால்குலஸ் தெரியணுமே. ஏன் ஒருத்தர் தெரியல? அப்போ அப்படின்னா விசிஷ்டாத்வைதம் வரும்போது அது ஹைலி இண்டிவிஜுவல் பெர்ஸ்பெக்டிவா தான் நம்ம இண்டிவிஜுவலா படுக்கல. ஏன் இண்டிவிஜுவலா இருக்கு? ஞானம் எப்போதும் ஒரே மாதிரிதான் இருக்குன்னு சொன்னாக்க எல்லாருக்கும் எல்லாம் தெரியணுமே, தெரியலையே ஏன்? அதுதான் கேள்வி. புரியுதா? அந்த பெர்ஸ்பெக்டிவ் டிஃபரன்ஸ் வழியா தான் உடையவர் ஆமா. அது மட்டும் இல்லாம நீங்க எம்பெருமானோட கொள்கை என்னன்னாக்க, நீங்க எதை வேணா சொல்லுங்க, அது ஃபர்ஸ்ட் திங் பிராக்டிகபிளா இருக்கணும். சொல்றா இல்லையா, இது என்னன்னாக்க எவரெஸ்ட் இருக்கிறது மேல அங்க ஒரு இது பதிச்சு வச்சிருக்கு, அதை எடுத்துட்டு வந்தாக்க இந்த வியாதி தேவைப்படும்னாக்க அது இம்பாசிபிள். வியாதி தீரான்னு சொல்றது இன்னொரு வழி, அவ்வளவுதான். என்ன பிரயோஜனம்? நடக்கக்கூடியதா இருக்கணும். நான் சொல்லக்கூடியது உலகத்துல எக்ஸாம்பிள ஒத்துக்கூடியதா இருக்கணும்.
இந்த ஒத்துக்கூடிய எக்ஸாம்பிள்னால தான் உங்களுக்கு விசிஷ்டாத்விதிகள் இருக்கா பாருங்க. அதாவது சைவர்களாக இருக்கட்டும், இல்லை விசிஷ்டாத்விதிகளாக இருக்கட்டும், இந்த ஆழ்வார்கள் நாயன்மார்கள் கிடையாது விசிஷ்டாத்விதிகள். இவன் என்ன பண்ணுறான்னாக்க, நம்ம பகவான் அடையிறதுனால அடையக்கூடிய பெரிய பலன் என்னன்னாக்க, நமக்கு இங்கே உலகத்தில் கிடைக்கிறது ஒரு தலைவன் தலைவி சம்போகம் தான். அதை வச்சா சொல்கிறான் தலைவி நிலை அடைகிறாளே இல்லை எல்லாரும். ஏன்னாக்க வேற எந்த இன்பத்தையும் அவளால், அதாவது இந்த பாடிக்கு எக்ஸ்சேஞ்சஸாக இருக்கு, இது ஒன்றா பாடியோடு சேர்ந்து இருக்கு. அப்போது அதை வச்சா சொல்ல முடியும். எனக்கு முன்ன நான் இதை சாப்பிட்டதில்லை, ரஸ்மலாய் சாப்பிட்டதில்லை அப்படின்னாக்க, யாராவது கேட்டானே ரஸ்மலாய் சாப்பிட்ருக்கான்னு தெரியாது. என்ன சொல்லுவார் அவருக்கு வந்து, நீ பால்கோவா சாப்பிட்ருக்கியா? சாப்பிட்ருக்கேன், அதோட நல்லா இருக்கும். நீ பாசந்தி சாப்பிட்ருக்கியா? சாப்பிட்ருக்கேன், அதோட நல்லா இருக்கும். அப்படிதான் சொல்ல முடியுமே தவிர்த்து, இந்த ஒரு பொருளை நமக்கு தெரிஞ்ச ஒரு பொருளை வச்சு தான் இன்னொன்று சொல்ல முடியுமே தவிர்த்து, திடீர்னு சொல்லி இது இப்படி தான் இருக்கு, யூ ஹேவ் டு டேக் இட் இருக்க, தென் இட் பிகம்ஸ் அன் ஆக்சியம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ 1 2 3 நாள் நம்பர்ஸ் நியூமரல்ஸ் போட்டிருக்கோம். நியூமரல்ஸில் இப்படி போட்டால் 1, யூ ஹேவ் டு அக்செப்ட் இட். இது லைக் இட் ஆர் நாட். ஏன் ஒன்றும் சொல்ல முடியாது. அதான் 18 எடுத்துக்கோன்னா தெர் இஸ் யுவர் குட் வில், அவ்வளோதான். அந்த மாதிரி இந்த ஆக்சியமாக இருக்கான். ஸோ சங்கரை சொல்கிறா இது இப்படி தான் வந்திருக்கு, இது அத்தியாசம், மேலே எழுதப்பட்டிருக்கு. நீ இந்த மாதிரி மேலே எழுதப்பட்டிருக்கிறது ஒத்துக்கலைன்னாக்க வேத வாக்கியங்களுக்கு பொருள் கொள்ள முடியாது. அவருடைய அத்தியாசம் படிச்சு பார்ப்போம். இது எடுத்துட்டா இப்படி எடுத்துட்டா, அந்த பேசிக்கா இந்த கீயை எடுத்துட்டா தான் உங்களுக்கு வேத வாக்கியம் எல்லாத்தையும் பொருள் சொல்ல முடியும், இல்லைன்னா பொருள் சொல்ல முடியாது அப்படிங்கிறார். அதனால என்ன ஆகுது, அவர் வந்து ஒரு சைசபிள் திங்ஸை வந்து இதை ஒதுக்கி, இது தேவையில்லாத ஒன்றும், இது எக்ஸ்ட்ரேனியஸ், இல்லைன்னா இது வந்து உயர்வுனை வச்சு இப்படிட்டு போயிருக்காரு. ஆனா எம்பெருமானார் அப்படி பண்ணல. வேதத்துடைய எவ்ரி சிலபல் இஸ் மீனிங்ஃபுல். நம்ம வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சொல்லணுமே தவிர்த்து நமக்கு ஏற்ற மாதிரி வேதத்தை மாற்றப்படாது. குல்லாய் தலைக்கு எதுவும் குல்லாய் மாற்றலாம், குல்லாய்க்கே தலையை மாற்ற முடியாது அப்படிங்கிறது எம்பெருமாட்டை முதல்ல தன்னுடைய இன்ட்ரோடக்ஷன் அப்படித்தான் சொல்றச்சு. அதுல இருக்க ஒவ்வொரு திஜாட்சரைங்கிறது சொல்ற வார்த்தை வருது பாருங்க, அதுக்கு தான் அவருடைய ஒவ்வொரு அக்ஷரத்துக்கும் பொருள் சொல்லி இந்த அக்ஷரம் எப்படி போகணும். இப்போது அது மாறி தோறதுனாக்க அது பாரு, எடு, நம்மகிட்ட வியாக்கரணம் இருக்கு, நிருத்தம் இருக்கு, இதெல்லாத்தையும் தாரஞ்சு பாரு. வேதம் போய் சொல்லாது. இப்போ நீங்க பார்க்க போறோம், ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். அக்னின்னு வருது, அக்னி தான் உலகத்துக்கு காரணம் வருது. நம்ம உடனே அக்னி இருந்தால் தீ தெரியுறது நமக்கு எல்லாம் இருக்கும். நம்ம உடனே உண்டாக்கிக்கலாம், உடனே அணைச்சிவிடலாம், தெரிகிறதே அக்னி தானாக்க. அப்போ இந்த தெரிகிற அக்னி தான் அப்போ ஆகும் பிரம்மம் தேவையில்லை அப்படின்னு ஒரு ஆர்குமெண்ட் வந்து சொன்னார். நீ சொல்றதெல்லாம் இல்லை, அது இந்த அக்னி நேரத்தில் அதுக்கு முன்னாலே அட்ரிபியூட்ஸ் எல்லாத்தையும் பாரு. அந்த அட்ரிபியூட்ஸ் எல்லாம் நம்ம உபயோகப்படுத்த அக்னிக்கு சரியா இருக்குமா? அதுக்கு ஒத்து வரலையே. அப்போ என்ன பண்றது? அப்போ இந்த அக்னி தான் காரணம்னு சொன்னாக்க, நீ சொல்ற அட்ரிபியூட்ஸ் ஒத்து வரலையாக்க இந்த அக்னி வேறையா இருக்கணும். அப்படின்னா என்னது அப்படின்னாக்க, அக்ரம் நயதி, முன்னோக்கி செலுத்துகிறது. அக்ரம் நயத்தினாக்க பிரம்மன் தான் நம்ம முன்னோக்கி செலுத்துகிறது. சாதாரண இருந்தவனை ஸ்டெப் பை ஸ்டெப் இன்னும் கொண்டு வந்து கடைசியில் மோஷம் அடைய வைக்கிறது. அதனால அக்ரம் நயத்தி, அக்ரம் நயத்தி அக்னிகி. எப்படி வியாகரணத்தை பாரு, சம்ஸ்கிருத வியாகரணத்தை பார்த்தீங்கன்னா அக்ரம் நயத்தி இது அக்னிகி என்று முடியும். அதனால எந்த பொருளையும் அது சொல்லிருக்கிற வார்த்தையை எடுத்துக்கணும், அதுக்கு இந்த பொருள் ஒத்துமான்னு பார்க்கணும். பார்க்கலைனாக்க அது எப்படி பொருள் வியாகரணத்தை பார்க்கணும், அதை மட்டும் எடுத்துக்கணும். தொல்காப்பியர் என்ன சொல்றாருனாக்க, ஒரு சொல்லுக்கு பல பொருள்கள் உண்டு, நியாயமா பார்க்கணும், எதையும் சொல்ல முடியும். ஆனால் அதுல எது வந்து மிகச்சிறந்தா இருக்குமோ அந்த கான்டெக்ஸ்டுக்கு ஏற்ற மாதிரி அதை எடுத்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், மான் இருக்கு பாருங்க. மா அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? சொல்லுங்க. மாவண்ணா விலங்கு. சொல்லுங்க. ரைட்டு, விலங்கு. அப்புறம் விலங்கு, அப்புறம் பெரிய, மிகப்பெரிய, அப்புறம் மரம், ஒரு வகை மரம், அப்புறம் அரசன், அரசன் இல்ல, அப்புறம் மாவு, லக்ஷ்மி. லக்ஷ்மி, ஆமா, மா லக்ஷ்மி. இப்போ இந்த நான் அதுக்கு பாருங்க, லக்ஷ்மி, மரம், பெரிய, விலங்கு எல்லாம் இருக்கு. ஒரு இடத்துல மான் வந்துருந்ததுனாக்க அந்த இடத்துல இந்த 4 இது சூட்டாவது அத்தனை எடுத்துக்க கொள்ள முடியும். அதுல இது சூட் ஆகாத எடுத்துனா சரியா இருக்குமா? நான் மாம்பழம் தின்றேன்னாக்க நான் லக்ஷ்மியை தின்னேன் ஆகுமா? ஆகாதே. அதுதான் அது ஒரு முக்கியமான பாயிண்ட்.
நீ சொல்றது உலகத்தாருக்கு புரியுற மாதிரி இருக்கணும், புரியாத மாதிரி சொல்லி பிரயோஜனம் இல்லை. அதனால அப்ப இந்த இடத்துல எதை மீன் பண்றான்? ஒரு சொல்லுக்கு பல அர்த்தங்கள் இருக்கலாம், பல பொருள் இருக்கலாம். அந்த பொருள்கள்ல அதுல எது மிகச் சிறந்ததா இருக்கோ அதைத்தான் எடுத்துக்கணும். அதுக்கு தாழ்ந்த எது எடுத்துக்கப்படாது. முன்னாலே பார்த்தோம், கப்பியாசத்துக்கு பார்த்தோம் பாருங்க, தாழ்ந்த ஓமை எடுத்துக்கப்படாது. குரங்களுடைய பின்பகுதி மாதிரி இருக்குன்னு சொல்ற தப்பு. விசத்தை எடுத்துக்கணும். அப்ப என்ன கவினா என்னது? அது பிரி. கம் பிளஸ் பி கபி. கம்னா தண்ணீர், பி விபதி, கம் பிபதி கபி. அதனால தாமரை தண்டுனால அவர் மேல உட்காந்துருக்கிறது இருக்கணும், இல்லை சூரியனா அலர்த்தப்படுறது இருக்கணும். ஆக மொத்தம் இதுதான் கரெக்டா இருக்குமே தவிர்த்து தாமரை போன்ற கண்கள் அப்படிங்கிறது தான் நல்ல உண்மையா இருக்க தவிர்த்து இன்னொரு மாதிரி சொல்றது ஓமையா இல்லை, அது ஹீனோ உமை, அது சரியில்லை அப்படிங்கிறாங்க. எது லாஜிக்கலா தெரியுது நமக்கு? ஸ்ரீ ராமானுஜர் கருத்துப்படி பக்கம் 28, ஸ்ரீ ராமானுஜர் கருத்துப்படி ஆத்மாக்கள் என்பவை நுண்ணிய ஞான வடிவமான ஞானத்தை அறிதலை பண்பாக கொண்டவை, எண்ணுதற்கரியவை. இவை ஞானம் என்னும் பண்பால் இதன் தொடர்புடையவை யாவற்றையும் அறிந்து நினைவர்த்தி கொள்கின்றன. இது இப்போ இன்னொரு டேர்ம் உபயோகப்படுத்தணும். ஞானம், ஞானமா இருத்தல், ஞானம் உடைமை. ஞானம் எந்த ஒரு பொருள் ஞானமாவே இருந்ததுனாக்க அது சொரூப ஞானம்னு பேரு. கொஞ்சம் கொஞ்சம் பொறுமையா மனசுல வாங்கிக்கணும். ஒரு பொருள் ஞானமாவே இருக்குன்னா சொரூப ஞானம், அதாவது அவனுடைய இயல்பு நிலையான ஞானம். ஆனால் அறியும் தன்மை இருக்குனாக்க அது தர்மபூத ஞானம், அதனுடைய பண்பு ஞானம், அது ஞானமாய் அறியும் பண்பு உடையதாய் இருக்கு. இப்ப நம்ம ஆத்மா இருக்கு, அதுதான் ஜீவாத்மா. ஆத்மான்னு சொல்லக்கூடியது காட்டுல இருதயத்துல ஒரு தகராகாசம் சின்ன இடத்துல இருக்கு, ரொம்ப சின்னது அணு, அதை பார்க்க முடியாது. அப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆத்மாவுக்கு உணர்வு அதில் தான் ஏற்படுறது அப்படின்னு சொன்னேன்னாக்க, நான் தலையில இடிச்சுக்கிறேன், வலிக்கிறத எப்படி போறது? காலில் முள்ளு குத்துறது, அது எப்படி போறது? சந்தனம் பூசிக்கிறேன், குளிர்ச்சியா இருக்கு, அது எப்படி போறது? அப்போ இதெல்லாம் எங்கேயோ நடக்கிறது. இது ஆத்மா கண்ணுக்கே தெரியாதவர்களுக்கு சூக்ஷ்மமா இருக்கு. ஆனா இங்க எங்க நடக்கிறது, அதுக்கு எப்படி போறதுனாக்க அறியும் பண்பு. அதுல இருந்து இந்த அறியும் பண்புக்கு எமனேட் ஆகுது. ஒரு சின்ன பாயிண்ட் ஆஃப் லைட் இருக்கு, அதில் நிறைய ரேஸ் வருது. இந்த ரேஸ்னால இந்த வில்லு பட்டு பொருள் அதுக்கு தெரியுது. அந்த மாதிரி இது தர்மபூத ஞானம் பேர். ஆத்மா ஞான வடிவாய் ஞானத்தை அறியும் பண்பாய் கொண்டுள்ள ஒன்றும். இது எம்பெருமானுடையது. பிரம்மத்துக்கும் ஆத்மாவுக்கும் இது ஒத்மை. பிரம்மத்துக்கும் ஞானம் உண்டு, ஆனந்தமும் உண்டு. ஆத்மாவுக்கும் ஞானமும் ஆனந்தமும் உண்டு. என்ன விஷயம், என்ன வித்தியாசம் அப்படின்னாக்க, பிரம்மத்துக்கு கூடிய ஞானம் இருக்கே எந்த நிலையிலையும், குறைவே இல்லாத நிலை, எந்த நிலையிலும் அது அழியாது, மாறாது, விடுபடாது, ஆனந்தம் மாறுபடாது. ஆனால் ஜீவாத்மாவுக்கு இந்த ஞானம் இருக்கே அது எடுத்துக்கூடிய உடம்புக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். இப்போ சாதாரணமா யானைகள் தான் 2 கிலோமீட்டருக்கு அப்புறம் இருக்கிறத தன் மோப்ப சக்தியால் அறிய முடியும், நமக்கு முடியாது. எறும்பு நீங்க ஏதாவது மூடி வைங்க, டப்பால போட்டு என்ன முடிவீங்க, எப்படியோ தெரிஞ்ச சக்கர டப்பாக்குள்ள வந்துடுறதா இல்லையா? அது எப்படி தெரியுறதுக்கு? அந்த ஞானம் நமக்கு இருக்கா? ஆக இந்த ஞானமானது சங்கோச்ச விகாசத்தை உடையது, ஏற்றவற்றத்தை உடையது. நமக்கு இந்த மனுஷனா இருக்கிறவனுக்கு எந்த அளவுக்கு எந்த ஞானம் இருக்கோ அந்த ஞானம் தான் அதுல இருக்கு, அதுக்கு இருக்கு. ஆனா மனுஷனுக்கு இருக்கிற ஞானம் எறும்புக்கோ யானைக்கோ கிடையாது. ஆனா அதுக்கு இருக்கிற ஞானம் நமக்கு கிடையாது. ஆக மனுஷனுடைய ஞானம், ஆத்மாவுடைய ஞானம்ங்கிறது சங்கோச்ச விகாசத்துக்கு ஏற்றவற்றத்துக்கு இட் இஸ் சப்ஜெக்ட் தான், அதுவாகும். ஆனா பிரம்மத்துடைய ஞானம் எந்த நிலைமையில் இருந்தாலும் அது மாறவே மாறாது. அது எப்பவுமே ஞானமாகத்தான், ஞான வடிவமாகவே இருக்கும். அதே மாதிரி ஞானத்தால் உணரும் தன்மை அதுக்கு உண்டு அப்படிங்கிறது தான் ராமானுஜனுடைய. இதுல அடுத்தது அச்சித்துன்னு சொல்ற பாருங்க, உயிரல் பண்டங்கள். உயிரல் பண்டத்திலையும் ஆத்மா இருக்கு, ஆனா அவருடைய ஞானம் இருக்கு, அது 0 லெவல்ல இருக்கு. அதனால அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஞானம். ஆக உயிரல் பண்டங்கள் மாறிண்டே இருக்கும், எப்போ ஒரே மாதிரி இருக்காது, மாறுபாடு அடையும். ஆத்மா தன்னுடைய சொரூபத்துல மாறுபடாது, ஞானமா இருக்கும், ஞான குணகமா இருக்கும், ஞானத்தை தர்மபூத ஞானமா இருக்கும். அந்த ஞான மாறுபடும், ஞான குணமா இருக்கிறது மாறுபடும், அது எடுத்து உடம்புக்கு ஏற்ற மாதிரி. பரமாத்மாவுக்கு
ஞானமா இருக்கும், ஞான குணமா இருக்கும். இது எதுவும் மாறுபடாது. இதான் 3 வித்தியாசம். புரியுறதா? இதான் ஆன்சர் பண்ணுங்க. ஆமா சுவாமி, அதுல இப்ப எனக்கு ஞானம் அப்படிங்கிறது வந்து இப்ப ஆன்மாவாக இருக்கக்கூடிய எனக்கு ஞானம்னு உண்டுங்கிறது ஆத்மாவிற்கே உண்டான இயல்பான ஞானம்னு ஒண்ணு உண்டு, அப்படி புரிஞ்சுக்கணுமா? ஆத்மா ஞானமாக ஞான வடிவாகவே ஆனது. ஞான வடிவாகவே ஆனது. அப்படி சொல்லும் மெட்டீரியல் ஞானம் தான். அதாவது எல்லா மெட்டீரியலும் நம்ம கண்ணால பார்க்க முடியாது, சிலதை ஃபீல் பண்ணதான் முடியும். சூக்ஷ்மம்னு சொல்ற பொருள்ல நம்ம ஆன்மாவை எடுத்துக்கணுமா? அடியன் ஆன்மா சூக்ஷ்மமான பொருளா? ஆமா, ரொம்ப சூக்ஷ்மமான பொருள். அதுக்கு ஸ்தூல வடிவம் இல்லை, ஸ்தூல வடிவம் கிடையாது. சொல்லுங்க சொல்லுங்க. அப்ப அது ஒரு நம்ம கருத்து உருவாக நம்ம அதை வச்சுக்கிறோமா? இப்ப நம்ம பார்த்தீங்கன்னா இது எப்படி இருக்கணும், இட் ஷுட் பி தேர். நம்ம இன்ஃபினிட்டிக்கு நம்ம we just learn it cannot be defined properly அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். அது மாதிரி தான். அப்ப அது வந்து ஒரு ஞானத்திற்குரியது. இப்போ அது தன் ஞானத்தால் ஆன ஒரு பொருள்னு சொல்லும் போது அது எதை கற்கும்? இப்போ அதுக்கு வந்து இப்ப அடுத்ததான் நம்ம அதை சொல்றோம்ல, ஞானம் அது ஞானத்தால் ஆனதுன்னு சொல்லிட்டோம். அது ஞானத்தை அறிதலை பண்பாக கொண்டது, ஞானத்தை உணரும் பண்பு உடையதுன்னு சொல்றோம். அப்ப அதுவே ஞானத்தால் ஆகிய ஒரு கருத்துன்னு சொன்னா அது எந்த ஞானத்தை உணரக்கூடியது? இப்போ இந்த ஞானம்ங்கிறது பண்பா இருக்கு. இட் இஸ் மேட் அப் ஆஃப் ஞானம், ஒன் ஃபர்ஸ்ட் திங். அண்ட் இட் பொசஸஸ் ஞானம். இந்த பொசஸஸ் ஞானங்கிறது தான் நம்ம வாட் வி ஏர்ன் ஆஸ் இன்ட்யூட்டிவ் நாலேஜ், அக்வைர்ட் நாலேஜ் சொல்ற மாதிரி. அதுக்கு இயற்கையா இருக்கக்கூடிய ஞானம் இருக்கு பாருங்க. அதாவது ஞானமாகவே ஆத்மா இன் ஃபியூ ஸ்டேஜ் அது ஞானமாகவே இருக்கு. ஆனால் இந்த உடம்பு சொன்ன பாருங்க, உடம்பு எடுத்த உடனே அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த அதுல அறியும் தன்மை வேறுபடுறது. இந்த அறியும் தன்மையை வச்சுட்டு தான் அது எல்லாத்தையும் அறியறது. அதுல எறும்பினுடைய அறிவு நம்முடைய அறிவு வித்தியாசப்பட்டது. அந்த மாதிரி அது அது வேலை செய்யறதுக்கு எனர்ஜைஸ் பண்றது ஞானம். அதாவது உள்ள இருக்க ஞான ரூபமான சொரூபமான ஞானம். ஆனால் அது ஃபங்க்ஷன் பண்றதுக்கு, அது இருக்கிறதுக்கு, அதுல இருப்புக்கு ஞானம் காரணம். அதாவது சொரூப ஞானம் காரணம். அது வேலை செய்யறது இல்லையா, அதுக்கு எது ஞானம்னாக்க அந்த தர்மபூத ஞானம், அந்த பண்பா இருக்க ஞானம் காரணம். இப்ப நம்ம எல்லாம் இருக்கணும்னாக்க கோமா ஸ்டேஜில் இருக்கும், உயிர் இருக்கு, ஆனா ஞானம் வெளியில ஒரு பிரசரிக்கிறது இல்லையே, வெஜிடபிள் ஸ்டேஜுக்குறா இல்லையா. அது மாதிரி ஞானம் ஸ்வரூபம், ஞானம் பண்பு, இந்த ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்க. இதை வந்து ஸ்வரூப ஞானம், இது தர்மபூத ஞானம். ஒரு ஒளி, அது தானே ஒளி வருது, அதுல இருந்து ஒளி கற்றை வெளியில வருது. அதாவது ஒரு பிரபையும் பிரபவானும் போல, பிரபவான ஒளிய உடையவன், பிரபையில அது இருந்து வெளியில வரக்கூடிய ஒளிக்கற்றை. அது மாதிரி இப்ப சூரியன் இருக்கு, இட் இஸ் மாஸ் ஆஃப் எனர்ஜி. அதுல இருந்து வரக்கூடிய ஒளிக்கற்றைகள் வழியாத்தான் நமக்கு எனர்ஜியே வருது. இப்போ தியரி இதெல்லாம் சொல்றாரு நிறைய, இந்த கார்போஸ்குலர் தியரி, அட்டாமிக் தியரிலாம் சொல்றாரு. அந்த தியரிலாம் வருது பாருங்க, அதுல இருந்து தான் வருது. ஆக நமக்கு ஞானமா இருந்ததுனாக்க எல்லாத்தையும் அறிய முடியும். ஆனால் உயிர் இருக்கலாம், ஆனா எதையும் அறியும் தன்மையெல்லாம் போலாமே. அப்ப என்னாச்சு, தர்மபோத ஞானம் சுருக்கி போயிடுது. புரியுதா? சுவாமி, எனக்கு ஒரு டவுட். சொல்லுங்க. இப்போ வந்து அத்வைத்தம்ல வந்து அவ சொல்றது என்னன்னா, இப்போ அந்த அகங்காரம் வந்து அந்த ஆத்மாவை ஆத்மா வந்து அகங்காரத்துல பிரதிபலிச்சு தன்னை ஜீவாத்மாவா நினைச்சுக்கிறது அப்படி சொல்றாங்க. ஆத்மா ஒண்ணுதான், இல்ல பிரம்மம் ஒண்ணுதான் அப்படிங்கிற போது அகங்காரம்ங்கிறது அப்போ என்னது? அப்போ அது என்ன, அது எப்படி அது தனிப்பட்டு இருக்கு? அது இந்த படிக்கச்சே தெரியும். நீங்க அகங்காரங்கிறது என்னன்னு பார்க்கணும்னாக்க நம்ம புக்கில் 424 பக்கத்தை பாருங்க. இது வந்து விசிஷ்டாதி பரமானது. ஆனா அவர் என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி இந்த போட்டிருக்க இந்த டேபிள் அந்த சார்ட்டே வந்து அது மித்யா.
அதுவே பொய். இருக்கிறது ஒண்ணுதான் இருக்கு, வேற எதுவுமே இல்லை. ஆனால் இது சம் கண்டிஷன்ல இது மாதிரி கேன் பி லைக் திஸ், ஏதோ ஒரு கண்டிஷன் மாதிரி இருக்கு. அதனாலதான் அவருக்கு பின்னால், சங்கரருக்கு பின்னால, ராமானுஜருக்கு பின்னால் இதை மாடிஃபை பண்ணியிருக்காரு. அப்போ ஏதோ ஒன்று இருக்கு. அதுதான் சொன்னேன் இல்லையா, ஒரு ஸ்பட்டிகம் இருக்கு, அது பியூர் கிளியர். அதுக்கு முன்னால் ஒரு செம்பருத்தி பூ வைக்கிறோம், அப்படி இருக்கு. சிவபாத்திரி இருந்தது. இந்த தொடர்புனால இந்த சிவபாத்திரி இருந்தது இல்லையா, இதுக்கு ஒரு உபாதின்னு பேரு. சங்கருக்கு தான் அந்த பாஸ்கரங்கிறவர் உபாதிவாதின்னு பேரு. பிரம்மம் தனியா தான் இருக்கு. ஆனா இந்த அவித்யாங்கிற உபாதி வந்ததுனால அது தானா ஒரு மனுஷனா பிறந்தது. அந்த மனுஷன் தான் பலவா ஆனா அவன்லாம் தான் நம்ம அப்படிங்கிறார்கள். அதுக்கு முன்னால் வந்தார். இல்லை இல்லை அப்படி இல்லை, அந்த ஒரு மனுஷனா பிறந்தது பல மனுஷன் நம்ம ஆனோம்னாக்க, சப்போஸ் அந்த மனுஷனுக்கு மோட்சம் கிடைச்சதுனாக்க எல்லாரும் மோட்சத்துக்கு போயிடுவோல, முடியாதே. அதுக்குதான் இல்லை இல்லை, இது எப்படின்னாக்க ஒரு பாம்பு இருக்குன்னு வச்சுக்கோங்க. பாம்புக்கு தலையில தான் அதனுடைய மூளைகளை சென்றப்பட்டெல்லாம் இருக்கு, நடு உடல், அப்புறம் வால் இருக்கு. அதே மாதிரி பிரம்மமே, பிரம்மம் தானே தானே பிரம்மமா இருக்கு. அதே மாதிரி சித்தா இருக்கு, அதாவது ஞானம் உள்ள ஆத்மாவா இருக்கு. அதுவே அசித்தா இருக்கு அப்படிங்கிறார். இது இவர் பரிணாமவாதி. அதுவே வேரியஸ் தான் உருவெடுக்கிறது அப்படிங்கிறார். இது எல்லாத்தையும் தனித்தனியா எடுத்து ஒன்னு கோளாறு காமிச்சு அது அப்படி இருக்க முடியாது ப்ரூவ் பண்ண போறாங்க. புரியுதா? ஆமா ஆமா சாமி, புரியுது. ரைட். எனக்கு ஒரு சந்தேகம். சொல்லுங்க. இப்போ எறும்பு இருக்கு, எறும்போடைய அனுபவங்களின் மூலயமா அது ஒரு ஞானத்தை பெறுது. அந்த ஞானம் இப்ப போகுது, அல்லது அந்த எறும்பா பிறக்கும் போதே அதுக்கான தன்மை, அதுக்கான ஞானத்தோட அது பிறக்குது. அது நம்ம பிரம்ம வருது அப்படின்னு சொல்லலாமா? அப்ப எறும்பு அடைஞ்ச ஞானம் சொல்லுங்க. அதுதான் சந்தேகம். அதான் சுவாமி, எறும்பு வேண்டாம், ரொம்ப இதாவது இங்க இந்த நேச்சுவல்லாம் பாக்குறது உண்டா? இந்த ஆமை முட்டையடைச்ச கரைக்கு குழி தோண்டி முட்டை விட்டு போயிடும், அது போயிடும். அப்புறம் அதை குஞ்சை பத்தி கவலைப்பட கிடையாது. அதுல குஞ்சு பொறிச்சு வருது. ஆனா அதுல இருந்து வர எல்லா குஞ்சும் கடல் நோக்கி தான் ஓடுறது. கடல் எங்க இருக்கு எப்படி தெரியும்? அதுக்கு இன்ட்யூட்டிவா சிலது இருக்கு. நான் இப்ப சொன்னேன் பாருங்க, குழந்தை தனக்கு பசிச்சதுன்னா அழும், இன்ட்யூஷன். இதுக்கு தான் அந்த ஆத்மா ஞானமா இருக்கு, ஞான குணமா இருக்கு. இந்த ஆத்மா ஞானமா இருக்கக்கூடிய ஆத்மாவுக்கு இயல்பாக உள்ள ஞானத்தினால அது இது பண்ணா கிடைக்கும் அப்படின்னு தெரியுது. பாலானாம் ரோதனம் பலம்னு, குழந்தைகளுக்கு அழுகதான் பலம். குழந்தை ஒண்ணு பண்ணாக்க ஒரு கையை காலை வச்சு அழறது பாருங்க, தன் காயை சாதிச்சுக்கிறதுக்கு. அது யார் சொல்லி கொடுக்குறா? அது இயற்கையா ஏற்படுறது. அது மாதிரி இயற்கையா உள்ள ஞானம் அது என்ன ஆகுது, நாள் ஆக 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 வளர்ந்துட்டே வருது. அப்புறம் சுருங்கிட்டு வருது. இந்த உடம்புக்கு சமஸ்கிருதத்தில் 2 பேர், ஒன்று தேகம்னு பேரு, இன்னொன்று சரீரம்னு பேரு. 2 பேர் காரண பெயர். தேகம்னா திகு, டு க்ரோ. சரீரம்னா சீரியதே, சரீரம் தேயம். ஒரு வயசு மட்டும் நமக்கு சரீரம் வளர்ந்துட்டு வருது, அப்புறம் தேய ஆரம்பிக்கிறது. அதே மாதிரி ஞானமும் ஒரு லெவல் மட்டும் வளர்ந்துட்டே வருது, அப்புறம் தேஞ்சு போறது. ஞானம் எப்பவுமே ஒரே மாதிரியே இருக்கும்னாக்க, நான் எஸ்எஸ்எல்சியில இது வாங்கினேன், யூனிவர்சிட்டி ஃபர்ஸ்ட் வாங்கினேன், ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்கினேன்னாக்க, இன்னைக்கு எஸ்எல்சி பேப்பர் கொடுத்தா நான் ஆன்சர் பண்ண முடியுமா? நான் எழுதின பேப்பரே கொடுத்தா ஆன்சர் பண்ண முடியுமா? இம்பாசிபிள். அதனால இந்த ஞானத்துக்கு ஏற்றவற்றம் உண்டு. அது எந்த உடம்பு, அந்த ஞானம் எந்த உடம்புல இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அதோட ஞானம் மாறுபடுறது. ஏன் நம்ம இருக்கிறதுக்கு ஏற்றுக்கிறது மாதிரி மாட்டோம் இல்லையா? இப்ப நம்ம இங்க இருக்கோம், வெயில் காலத்துல இருக்கோம், நம்ம நமக்கு 2 பேரும் குளிக்க மாட்டிருக்கு, குளிச்சா தேவைன்னு பண்றது, வேர்க்கிறது, இது பண்றது. எஸ்கிமோஸ் அவள் குளிக்கிற தேவையை கிடையாது இல்லையா? அவளுக்கு உடம்புல அழுக்கு வர சேராதா? சேரும் இல்லையா? இருந்தாலும் அவள் குளிக்க முடியாதே, அப்போ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இல்லையா? அது ஞானம் தானே எல்லாம். அதுக்கேற்ற மாதிரி மேல சட்டையெல்லாம் போட்டுக்க, அதுக்கேற்ற சட்டையை போட்டுக்கிறா. அதனால அந்த ஞானமானது வளர்ச்சி தேவைகளுக்கு உட்பட்டது. ஞானம் பேசிக்க ஆத்மா ஞானமாகவே ஆனது, ஞானத்தாலேயே ஆனது. அதுக்கு ஞானமானது அறியும் தன்மை குணத்தோட இருக்கு அப்படிங்கிறது ராமானுஜர் கண்டென்ஷன். அதுதான் நம்ம இப்ப பார்த்துட்டு வரோம் இந்த பேரால. இன்னொரு சொல்லுங்க. இப்போ
ஞான காண்டத்தை பொறுத்த மட்டும் எது நிலையான தத்துவமோ அதுதான் ஞானம் இல்லையா? அப்போ அந்த ஞானத்துக்கு முன்பின் கிடையாதுன்றது சரிதானே? யார் சொன்னா ஞானம்? எது நிலையானதான் ஞானம் மட்டும். ஞான காண்டத்துல நம்ம அதை தேடி நிலை இல்லாத ஞானம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? நிலை இல்லாத ஞானம் இல்லைன்னு சொல்ல முடியுமா நம்மளால? நிலையா இருக்கிறது ஒண்ணுதான் உண்மை, மற்றதெல்லாம் உண்மை இல்லைன்னு சொன்னீங்கன்னாக்க உங்க தாத்தாவுக்கு தாத்தா பொய்யா? சுவாமி, நிலைங்கிறத கொண்டுக்கூடாது. நிலைங்கிறது ரிலேட்டிவ் டேர்ம். எதை பொறுத்து இல்லை? உலகத்தை பொறுத்து நிலை. உலகமே பொய்யுங்கிச்ச அப்ப நிலை எங்க வந்தது இல்லையா? ஞானகாண்டம் சொல்றது அடியே ஞானகாண்டம் சொல்ற நிலையான ஆனந்தம்ன்றது பிரம்மம் தான் சொல்லுது இல்லையா? எஸ், நிலையானது பிரம்மம் தான். ஆனந்தோ பிரம்ம ரசோவை சக ரசஹ்யேவாகம் தத்வானந்தி பவதி. அவன் தான் ரசமானவன், அவன் தான் ஞானம். எவன் அதை அடைகிறானோ ரசஹ்யேவாகம் தத்வா ஆனந்தி பவதி, எவன் அடைகிறானோ அவனும் ரசமாக ஆகிறான் அப்படிங்கிறது. புரியுதா சுவாமி? நன்றி சுவாமி. ஒரு சந்தேகம் சொல்லுங்க. இப்ப அது ஆனந்தம் சரிங்க. இப்ப இந்த ஞானம்ங்கிறது இந்த சங்கரர் பார்வையில என்ன, அப்புறம் ராமானுஜரை பார்ப்போம். சங்கரர் பார்வையில இதுவரையும் சொல்லப்பட்ட ஞானம்ங்கிறதுக்கு என்னென்ன பண்புகள் குணங்கள் இதெல்லாம் உண்டு, இந்த அளவு மாற்றம் அதெல்லாம் உண்டு. அந்த ஞானம் எப்படி டிஃபைன்? அதாவது நீங்க கேட்டு எழுதணும். இந்த ஞானம்ங்கிறது ஒண்ணுதான் உண்மை. சங்கருடைய பார்வையில இந்த ஞானம், அனுபவம், திருசி, இந்த முதல் பக்கத்துல இதுக்கு முந்தின பக்கத்துல பார்த்தோம் பாருங்க. அதாவது பேஜ் நம்பர் 27ல பேரா 9 ஆரம்பத்துல சத்தமே காணுமே. என்னங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. என்ன வேணும்? இல்ல எல்லாரும் கேக்குது சுவாமி பேசுறது. நீங்க மியூட்ல போயிடுங்க சார். கேள்வி கேட்டுட்டு மியூட்ல போயிடுங்க, அப்புறம் சுவாமி பேசுறதுக்கு. நீங்க 27ஆம் பக்கத்துல பேரா நம்பர் 9 பாருங்க. ஆத்மா என்பது பண்புகளற்ற பரமாத்மாவே, ஒருவர் பெரும் அனுபவம், அறிவு, அனுபூதி, திருசி, ஞானம், அனுசந்தானம் யாவும் அவையே. அதனால இந்த ஞானத்துக்கு வெவ்வேறு பேர் இருக்கே தவிர்த்து அந்த ஞானம் மட்டும்தான் உண்மை, மற்றதெல்லாம் பொய். அப்போ இந்த ஞானம்னு ஒரு பொருள் இருக்கிறது, அது கண்ணுக்கு தெரியாது, அவ்வியக்தம், அது கண்ணுக்கு தெரியாது, அது ஒண்ணுதான் உண்மை, மற்றதெல்லாம் பொய். அப்படி இருக்கிறச்சு அதுதான் சொல்றச்சு. அதுல ஏற்றவற்றத்துக்கு வழியே இல்லை. அதுதான் கேட்கச்சு. நம்ம என்ன கேட்டோம் கேள்விய? நீங்க சொல்ற ஞானம் ஒண்ணுதான் உண்மை, அதுதான் மாறாம இருக்குன்னு சொன்னாக்க, அப்போ இந்த உலகத்துல பார்க்கணுமே ஞானம் ஏற்றவற்றத்தோடு தெரியறதே, ஒருத்தருக்கு ஒரே மாதிரி ஞானம் இல்லையே. ஏன்னாக்க அது எப்படிதான் இப்ப நம்ம 7 எக்ஸாம்பிள் பார்த்தோம். இதனால அது வித்தியாசமா தெரியுது சங்கர சொல்றாங்க. சங்கருடைய கருத்து என்னன்னாக்க, இந்த ஏற்றவற்றமே இல்லாத ஞானமானது இந்த அகங்காரமாகிற சதைப்பிண்டத்துல ரிஃப்ளெக்ட் ஆகிறதுனால, அது பக்கத்துல போறதுனால, தொடர்புடையதுனால, இதை சார்ந்து இருக்கிறதுனால, அதனால இது மாதிரிலாம் வருது. வேறையா தெரியுது தவிர்த்து இல்லைன்னாக்க ஞானம் தவிர்த்து வேற எதுவும் கிடையாது அப்படிங்கிறது சங்கருடைய கருத்து. புரியுதா சுவாமி? சுவாமி புரியுறதா சுவாமி? கிளியர் சுவாமி. ரைட். அதான் பேரா 10. இக்கருத்துக்களுக்கு ஸ்ரீ ராமானுஜன் மறுப்பு. ஸ்ரீ ராமானுஜர் கருத்துப்படி ஆத்மாக்கள் என்பவை நுண்ணிய ஞான வடிவான ஞானத்தை அறிதலை பண்பாக கொண்டவை, எண்ணுதற்கரியவை. இவை ஞானம் என்னும் பண்பால் அதன் தொடர்புடைய யாவற்றையும் அறிந்து நினைவிருத்திக் கொள்கின்றன. எந்த ஒரு பொருளும் அதன் பண்புடனேயே அறியப்பட்டு அது மற்றவற்றிலிருந்து வேறுபடுத்தப்பட்டு நினைவில் இருத்துக் கொள்ளப்படுகிறது. எதை பார்த்தா கிளியரா சொல்றீங்க. உங்களுக்கு ஒரே மாதிரி ஒரு பட்டு புடவை ஒரு 10 எடுத்து போடுறான்னு வச்சுக்கோங்க, கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் நீங்க ஒன்றை செலக்ட் பண்றீங்க. ஏன் மற்ற ரிஜெக்ட் பண்ணீங்கன்னு சொல்றீங்க? ரீசன் சொல்ல முடியுமா? எல்லா கேஸ்லையும் முடியாது. உங்க சௌரியத்துக்கு எது வேணுமோ, ஏன் இது இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுவீங்க நீங்க. ஆக இது அதனால நான் முன்னாடி இந்த மாதிரி வாங்கியிருந்தேன், சாயம் போச்சு, அதனால இது வேண்டாம், நான் இதை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவீங்க. அந்த மாதிரி நினைவுறுத்திக் கொள்கின்றன. எந்த ஒரு பொருளும் அதன் பண்புடனே அறியப்பட்டு அது மற்றவர்களும் வேறுபடுத்தப்படுகிறது, பட்டு நினைவில் எடுத்துக் கொள்ளப்படுகிறது.
இந்த அறிதலும் நினைவாற்றலும் பல்வேறு காரணங்களால் சுருக்கம் விரிவை அடைகின்றன. இப்போ என்ன சொல்றோம்னாக்க, முதல்ல எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் மிருகங்கள் அப்படி எடுத்துக்கிறோம். மிருகங்கள் எடுத்தோம்னாக்க கேனிவோரஸ், ஹெர்பிவோரஸ். அப்புறம் பார்த்தோன்னா டொமஸ்டிகேட்டட் ஃபாரஸ்ட் அனிமல்ஸ். டொமஸ்டிகேட் அனிமல்ஸ் பார்த்தோன்னாக்க அதில் தனித்தனியாக பசு, எருமை, தனியாக பார்க்கணும். இப்படி எல்லாத்தையும் தனித்தனியாக கொண்டா தான் நீங்கள் தனியாக கடைசி மட்டும் முடியும். நீங்கள் ஒரு மாட்டை கொண்டு வானாக்க, குழந்தைக்கு பசிக்கிறது, பால் வேணும், மாட்டை கொண்டு வா அப்படின்னு சொன்னாக்க என்ன பண்ணுவோம்? பசுமாட்டை கொண்டு வரணும். அது இல்லைன்னாக்க நம்ம காளை மாட்டை கொண்டு வந்தாலோ இல்லை வேற ஏதாவது 4 கால் பிராணி கொண்டு வந்தாலோ இது ஒத்து வருமா? அதனால அதுக்கு தனித்தனியாக பிரித்து வந்து கடைசி மட்டும் நம்ம மாதத்தில் கூட்டிய பசு, அது வெரைட்டி, இது எந்த பசு, இது சிந்தி பசு, இது காங்கேயம் பசு அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த மாதிரி வர்றது மட்டும் பிரிஞ்சுட்டே தான் வருதே தவிர்த்து பசுன்னு சொன்ன உடனே எல்லா மிருகங்களையும் சேர்த்து ஒன்றா சொல்ல. பசுங்கிறது ஜெனரலாக மிருகம்னு பேர் உண்டு. முன்னால இதுவே இது இடைப்பெறவர்கள். இந்த மான் சொன்னோம் இல்லையா, அதுக்கு அதில் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிட்டோம். நம்ம மான் சொன்னாக்க பெரிசுன்னு சொன்னோம் இல்லையா, மாங்கிறது விலங்குன்னு அர்த்தம் உண்டு. ஆனால் அந்த மாங்கிறதுக்கு முன்னால் வரக்கூடிய ஒரு சின்ன ஒரு உரிச்சொல்னால அது வந்து வித்தியாசப்படும். எப்படின்னாக்க பாய்மா அப்படின்னா குதிரை, கரிமா அப்படின்னா யானை, அரிமா அப்படின்னா சிங்கம். இந்த மாங்கிறது தான் வார்த்தை. அதுக்கு முன்னால் சேர்க்கிற ப்ரிஃபிக்ஸை வச்சுட்டு அது வெவ்வேறு பொருள் உணர்த்துறது. அந்த மாதிரி புரியுதா? ஒவ்வொரு பொருளும் பண்புடனே அணியப்பட்டு அது மற்றவற்றிலிருந்து வேறுபடுத்தப்பட்டு நிறுத்திக் கொள்ளப்படுகிறது. இந்த அறிதலும் நினைவாற்றலும் பல்வேறு காரணங்களால் சுருக்கம் விரிவை அடைகின்றன. ஒரு பொருளை அறிவதற்கு முன் அதை பற்றிய ஞானம் முன்பின்மை உடையது. எனக்கு இது மட்டும் தெரியாது சார். எத்தனை பேருக்கு சார் நம்ம போன ஒரு 50 வருஷத்துக்கு முன்னால யாருக்கா கம்ப்யூட்டர் பற்றி தெரியுமா? அது ஞானம் உண்மைதானே? இது இப்போ கம்ப்யூட்டர்ல எவ்வளவுலாம் வந்திருக்க முன்னுக்கு வந்துருக்கு. ஞானம் முன்பு ஒருவருடைய ஞானம் அவருடைய செயலால் அறியப்படக்கூடியது. வச்சு சார் பெரிய ஞானவான் அப்படின்னாக்க என்ன செஞ்சார், இதனால செஞ்சார் அப்படிங்கிறோம். சர் சி வி ராமன் நோபல் பிரைஸ் சொன்னார், அவர் பெரிய ஞானம் உள்ளவர் அப்படின்னாக்க அதுக்கு எதை வச்சு தெரிகிறது? அவர் செஞ்ச எக்ஸ்பெரிமெண்ட் வச்சு தெரிகிறது. இவை யாவும் வேதங்களாலும் ஸ்மிருதிகளாலும் அறியப்பட்டுள்ளன. இந்த மாதிரி ஞானத்துக்கு ஏற்றவற்றம் உண்டுங்கிறது கிளீனா வேதத்தினாலே தெரியுது. அதாவது என்ன சொல்றான், 7 வயசுல அந்த பையனுக்கு புலன் போடு. ஏன்னா மனசுல காமம் புகிறதுக்கு முன்னால காயத்ரி புக வேணும். அப்ப என்னாச்சு, இந்த காமங்கிற ஞானம் இல்லை இல்லையா அவனுக்கு? அப்புறம் தானே வருது தெரியுது, கொஞ்சம் வேதம் சொல்றது. அப்ப ஆக மொத்தம் ஞானம் எப்பவுமே இருந்ததுனாக்க அவன் எப்போனா புலன் போடலாமே. அது மாதிரி அதனால ஞானத்துக்கு ஏற்றவற்றம் உண்டு. புரியுறதா? எனி டவுட்ஸ்? இது மட்டும் புரியுது சாமி. அடியே புரியுது. அண்டர்ஸ்டுட் சார். தேங்க் யூ. நன்றி. ஓகே, ரைட். இன்னைக்கு இதோட வச்சுக்கலாமா? ரைட். தஸ்மை நம பரமயோகினே யஸ்ருதி ஸ்மிருதி சூத்ராணாம் அந்தர்ஜ்வரம் அசீசமது. ஆழ்வாரின் பெருமானார் ஜிய திருவிழே சரணம், ஆச்சாரியன் திருவிழே சரணம். நமஸ்காரம். நீங்க இதை கொஞ்சம் ஒரு தினம் பார்த்துன்னு வாங்க. இப்ப சொன்னதை அர்த்தம் சந்தேகம் நிறைய வரும், வந்ததுக்கு வந்துதான் கேளுங்க. சரி, கட்டாயம். தேங்க்யூ.